வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இந்த அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி. புதிய அலுவலகத்தில் ஷோ பண்ணுறது எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். மர டேபிளில் போட்டு முதுகுலாம் வலிச்சு இப்போ கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கஷ்டம் அது டின்னர் டேபிளில் டின்னர் சேரு அதில் உட்காந்துட்டு கஷ்டமாக தான் இருந்தது. சரி, மகிழ்ச்சி. இந்த புது அலுவலகம் வந்தோடனேமே சார் ஒரு உற்சாகம் தொற்றி கொண்டது. உங்களுக்கு உற்சாகம் தொற்றலாம். நான் இந்த தொழிலை விட்டுவிட்டு இயற்கை விவசாயத்தில் இறங்க இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். உங்களை விட பல அரசியல் தலைவர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்பது எனக்கு தெரியும். நம்மாழ்வார் கொள்கைகளை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டிங்களா சார்? இது நம்மாழ்வார் கொள்கை இல்லை, நம்ம கொள்கை. தமிழகத்தில் மண்ணை பாதுகாக்க வேண்டும். உரங்களை போட்டு மண்ணை பாழ்படுத்துகிறார்கள். அதனால் இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும், விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நான் இயற்கை விவசாயத்தில் இறங்க இருக்கிறேன். இல்லை சார், எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க? சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு இப்போ தொடங்குறீங்க இவ்வளோ நாள் விட்டு? அதை நான் எப்படி இந்த மண்ணை பாதுகாக்கப் போகிறேன் என்பதை கேட்டால் உங்களுக்கு நான் எவ்வளோ ஒரு தொலைநோக்கு சிந்தனையில் இந்த திட்டத்தை வகுத்திருக்கிறேன் என்பது புரியும். இந்த மண்ணை பாதுகாப்பதற்காக அமெரிக்காவிலே நான் ஒரு ட்ரஸ்ட்டை தொடங்க போகிறேன். தமிழ் மண்ணை பாதுகாக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு போகிறீங்களா? அஃப்கோர்ஸுங்க சார். தமிழ் மண்ணை காக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ட்ரஸ்ட் தொடங்க மாட்டாங்களா? ஏன் அமெரிக்காவில் அமர்ந்து கொண்டு உலகெங்கும் உள்ள விவசாயம் மீது ஆர்வம் உள்ள குடிமக்களிடமிருந்து திரள் நிதி வாங்கி அதை அந்த ட்ரஸ்ட்டில் போட்டு அந்த ட்ரஸ்ட் மூலமாக நான் தமிழ் மண்ணை வளப்படுத்த இருக்கிறேன். அண்ணனா? அண்ணனுக்கெல்லாம் அண்ணன், அருண் அண்ணன். நல்லா ஒரு கேள்வி கேட்டீங்க. ஏன்பா தமிழ் மண்ணை காப்பாற்றுறதுக்கு தமிழ்நாட்டில் காப்பாற்ற மாட்டேன், நீ அமெரிக்காவில் உட்காந்து தான் காப்பாற்றுவியா என்று கேட்டீர்கள். இதே சந்தேகம்தான் எனக்கும் வந்தது. ட்ரஸ்ட் பேர் சொல்கிறேன், கேட்டாலே உங்களுக்கு அது எப்படி அது அந்த இயற்கை விவசாயத்தின் மீது ஆர்வம் என்பது உங்களுக்கு தெரியும். மண் நலம் ட்ரஸ்ட். இந்த மண் நலம் ட்ரஸ்ட் அமெரிக்காவிலே டெக்சாஸ் மாகாணத்திலே செயல்பட்டு வருகிறது. அமெரிக்காவில் உள்ள இந்த மண் நலம் ட்ரஸ்ட்டை தொடங்கியவர்கள் 4 பேர். 4 பேருமே குழந்தைகள். தொடங்கியவர்களில் ஒருவர் பெயர் இனியா நந்தகுமார், இன்னொரு பெயர் சூரியன் சரவணன், இன்னொரு பெயர் அன்விதா தேசராஜு, இனியா அருண். இதுதான் முக்கியம். ஏற்கனவே நம்ம ஒரு இதில் வேறு பார்த்தோமே சார், அந்த திருப்பதி வெங்கடேசா கம்பெனி, ரைட்டா? நம்ம எதிரியை செதிலாக செதுக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் இருக்குது, அதை அனுபவிச்சாதான் தெரியும். நீ யோக்கியமாக இருந்தால் கோவப்படலாம், ரோசப்படலாம். இவ்வளவு ஊழல்களை செய்து கொண்டு உனக்குலாம் எதுக்கு கோவம்? இது என்னன்னா முழுக்க மணி லாண்ட்ரிங் வேலை. நல்லா கேட்டிங்க நீங்கள். ஏன் தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு மண்ணலத்தை காப்பாற்ற மாட்டிங்களா? நீங்கள் ஸ்கூல் படிக்கிற புள்ள அமெரிக்காவில் எப்படிப்பா ட்ரஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம்? டெக்சாஸில். ஸோ இந்த மண் நலம் ஃபவுண்டேஷன் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோவில் அவர்கள் நாங்கள் அமெரிக்காவில் இருந்து கொண்டே இந்தியாவில் உள்ள இன்னொரு ட்ரஸ்ட்டோடு சேர்ந்து நாங்கள் மண் நலத்தை காக்கப் போகிறோம், இயற்கை விவசாயத்தை காக்கப் போகிறோம். அது என்ன ட்ரஸ்ட்னு கேட்டிங்கன்னா சரோமா ஃபவுண்டேஷன். அந்த சரோமா ஃபவுண்டேஷன் இந்தியாவில் இருக்கிறது. அந்த சரோமா ஃபவுண்டேஷனோட தோற்றம் வளர்ச்சி பற்றி ஆராய்ந்தால் அந்த சரோமா ஃபவுண்டேஷன் நாங்களும் மண்ணலத்தை காப்பதற்காக வெளிநாடுகளிலிருந்து நிதியை வரவழைக்க இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு இந்த FCRA கிளியரன்ஸ் கிடைக்கவில்லை. FCRA என்றால் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். இந்த FCRA மூலமாக வெறும் மணி லாண்ட்ரிங் நடக்கிறது என்று பிஜேபி அரசு குற்றம் சுமத்தி இந்த FCRAவில் கடுமையான திருத்தங்களை சமீபத்தில் கொண்டு வந்திருக்கிறது. இந்த திருத்தத்திற்கு எதிராக ஏறக்குறைய பாஜக தவிர்த்த அத்தனை எதிர்க்கட்சிகளும் ஒருமித்த குரலில் குரல் எழுப்புகிறார்கள். அவர்கள் அப்படி குரல் எழுப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன ரீசன்னா, கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, வேறு சில ஜென்யூனாக சேவை செய்யக்கூடிய ட்ரஸ்ட்டுகள் அறக்கட்டளைகள் இருக்கின்றன. அவைகளுக்கு வெளிநாடுகளிலிருந்து நிதி வருவதை கடுமையாக கட்டுப்படுத்துகிறது இந்த FCRA. ஆனால் மத்திய அரசு கொண்டு வந்ததோட முக்கியமான நோக்கம் அந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸை கட்டுப்படுத்துறதுன்றதும் நோக்கம் என்றாலும், இந்த அருண் போல மணி லாண்டரிங்கில் ஈடுபடும் நபர்களை கண்டறிந்து அவர்களது செயல்பாடுகளை நெருக்குவதற்காகவும் நிறுத்துவதற்காகவும் தான் இந்த திருத்தத்தை முக்கியமாக கொண்டு வருகிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். இங்கே பார்த்தேன்னா அருணோட டாக்டரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, சின்ன பொண்ணு. நீங்கள் தான் படிச்சிருக்கிற, காலேஜெலாம் முடிச்சுட்டு எங்கேயாவது போய் இந்த மண் நலத்தை காக்கிறதுக்கு அமெரிக்காவில் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும்னு உனக்கு தோணியிருக்கா? அவனுக்கு எண்ணம் இல்லை. எண்ணம் இல்லை. ஏன் எண்ணம் இல்லை என்றால் துட்டு இல்லை. துட்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எண்ணம் வந்து விடும். வரும். நாம் நிகழ்ச்சியில் ஏற்கனவே பேசியிருக்கோம். GTM என்கிற கௌதம் ஆள்மாறாட்டம் செய்து அமெரிக்க விசா வைத்திருந்தார். அவருக்கு எப்படியாவது பாஸ்போர்ட்டை புதுப்பித்து தர வேண்டும் என்பதற்காக தான் முறைகேடாக அருண் அவருக்கு பாஸ்போர்ட் சான்றிதழை வழங்கியிருந்தார் என்றெல்லாம் நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம்.
இப்போது புதிதாக வந்திருக்கக்கூடிய தகவல் தான் இந்த மண்ணலம் ட்ரஸ்ட். இது கேட்குறதுக்கு எப்படி இருக்குது? ஸ்கூல் படிக்கிற பொண்ணு அமெரிக்காவில் போய் ட்ரஸ்ட் ஆரம்பிக்குதான். இந்த டைசாக்கு பக்கத்துலேயே ஒரு ட்ரஸ்ட்டில் ஆரம்பிச்சா ஆகாத. ஸோ இப்போது இந்த மண்ணலம் ஃபவுண்டேஷன் மற்றும் சரோமா ஃபவுண்டேஷன் இது இரண்டையும் ஆராய்ந்தாலே ஏராளமான கருப்பு பணம் வெள்ளையாக்கப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிய வரும். ஏன் அமெரிக்காவில் போய் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஹவாலா மூலமாக இங்கேருந்து ஒரு 50 கோடி அனுப்பிடுறது. 50 கோடி அனுப்பிட்டு அந்த 50 கோடி நன்கொடையாக வந்தது என்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டோட கணக்குக்கு அது வந்துடும். அந்த ட்ரஸ்ட்டு இங்கே இருக்கிற சரமா ஃபவுண்டேஷனோடு ஒத்துழைப்பில் இருக்கிறதல்லவா, அந்த ட்ரஸ்ட்டு இந்த ட்ரஸ்ட்டுக்கு பணம் அனுப்பும். இந்த ட்ரஸ்ட் என்ன செய்யும்? திண்டிவனம் பக்கத்தில் நிலங்களை வாங்கி குவிக்கும். திண்டிவனத்தில் ஓங்கூர் என்ற பகுதியில் கரிகாம்பட்டு என்ற கிராமத்தில் கிரீன் வில்லேஜ் ஆர்கானிக் ஃபார்ம் லேண்ட்ஸ் என்று ஒரு நிறுவனம் இருக்கிறது. அந்த நிறுவனம் நாங்கள் இயற்கை விவசாயம் செய்கிறோம் என்று ஏராளமான நிலங்களை வாங்கி குவித்திருக்கிறார்கள். இதை விசாரித்தால் அமெரிக்காவில் அந்த மண் நலம் ஃபவுண்டேஷன் அங்கிருந்து எப்படி இங்கே நிதியை அனுப்பியிருக்கிறது என்பது தெரிய வரும். மண்ணின் வழியாக எங்கள் நலம். அதே தான். நீங்கள் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு வழக்கு பற்றி நாம் விவாதித்தோம். புலவர் செங்குட்டுவன் என்பவர் மீது சொத்து குவிப்பு வழக்கு. 86 லட்சமோ என்னமோ கூடுதலாக சொத்து சேர்த்திருந்தார். அவர் இறந்து விட்டார். ஆனால் அவரது மகன்களும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்தோம். பேராசையில் வேறு யாரையும் நம்புறதில்லை. புரியுதா? சொத்து இருக்குது, என்கிட்ட ஏராளமான சொத்து இருக்குதுன்னா உன் பேரில் நான் அந்த சொத்தை வாங்கி போட்டேன்னா தப்பிச்சிடலாம். நாளைக்கு வந்து நிதிஷ் சார் எனக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை சார், ஏன் துட்டு சார் நீ சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நம்புறதில்லை. வேற வந்து எடுத்துன்னு போயிட்டானா? இதனால் பிள்ளைகள் மீதே சொத்துக்களை வாங்கி குவித்து பிள்ளைகளையும் சிறைக்கு அனுப்பும் வேலையை பலர் செய்திருக்கிறார்கள். அருணும் செய்து மாட்டிக்கொண்டிருக்கிறார். என்ன சிக்கல்னா, இந்திய வருவாய்த்துறை அதிகாரியாக இருக்கக்கூடியவரின் மகள் இப்படி சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டால் மத்திய அரசு இதை எப்படி பார்க்கும், எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியில் இதை சொல்கிறோம். இயற்கை விவசாயத்தெல்லாம் கையை விட்டேன், நிகழ்ச்சிக்கு போங்க. இல்லை சார், இன்னும் ஒன்று கேட்கணும். இதில் பத்திரத்தை கொடுக்குறேன் 15,000 ரூபா கொடுன்னவரை தூக்கி உள்ளே போட்டீங்க, 500 ரூபாய் வாங்குற விஏஓ தூக்கி உள்ளே போட்டீங்க. அவங்களாம் எப்படி சார் இதை பார்ப்பாங்க? பணம் பறக்குது சார், பணம் பறந்து ரவுண்ட்ஸில் போயிட்டு இங்கே வருது, அமெரிக்காவுக்கு சென்று விட்டு வருகிறது. இதை தான் ரவுண்ட் ட்ரிப்பிங்னு சொல்லுவாங்க. உன் பணத்தை நீயே அனுப்பிச்சு அங்கேருந்து முதலீடாக இதை கொண்டு வருவது. இது போக ஃப்ளையிங்கோ கம்ஃபர்டபிளி லிமிடெட் என்று ஒரு நிறுவனம் இருக்கிறது. அந்த ஃப்ளையிங்கோ கம்ஃபர்டபிளி லிமிடெட் நிறுவனத்திற்கு அமெரிக்காவிலிருந்து அந்நிய முதலீடாக 120 கோடி பணம் இங்கே வந்திருக்கு. இதுவும் அருணுடைய பணம். நான் 500 கோடி அருண் சம்பாதிச்சிருக்காருன்னு சொல்லும்போது பலர் நம்பவில்லை. இன்று ஆதாரங்கள் கொட்டுகின்றன. சென்னை மாநகரத்தோட கமிஷனராக இருந்து ஐபிஎஸ்ஸாக இருந்தால் இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா? அருண் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணா நகர் துணை ஆணையராக இருந்தார், எஸ்பியாக இருந்தார், டிசி அண்ணா நகர். அப்போது முதல் அவர் சம்பாதிக்க தொடங்கினார். அருணுக்கு வெளியில் பேர் ஒரு காசு வாங்காத அதிகாரி, ஸ்ட்ரிக்ட்டு என்று. அருண் 1ஆம் நம்பர் திருடன் என்பதை முதலில் இந்த வெளி உலகத்துக்கு சொன்னது நான் தான். பலர் நம்பவில்லை. அப்புறம் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆதாரங்களை எடுத்து போட்டதும் மெல்ல நம்ப தொடங்கினார்கள். அப்புறம் அருண் நம் மீது கட்டவிழ்த்து விட்ட பழிவாங்கும் நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்து லேசாக நம்பிக்கை வந்தது. இப்போது தொடர்ந்து ஆதாரங்கள் கொட்டுகின்றன. லஞ்ச ஒழிப்புத்துறையிலும் நேரடியாக சென்று புகார் அளித்திருக்கிறேன். மத்திய நிதி அமைச்சகம் மற்றும் உள்துறை அமைச்சகத்துக்கும் இந்த புகார்களை நான் அனுப்பியிருக்கிறேன். முதல்வர் விஜய் அவர்கள் தான் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். எப்படிப்பட்ட மாணிக்கத்தை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இவர் நியமித்திருக்கிறார் என்பதை அவர் மீண்டும் ஒரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்தித்து பார்ப்பதோடு அருணை அந்த பதவிக்கு நியமிக்க சொல்லி அவரிடம் ஒருவர் பரிந்துரை அளித்திருப்பார் அல்லவா, அவர் யார் என்பதை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் களையெடுக்கப்படாவிட்டால் இந்த அரசுக்கு தொடர்ந்து அவர் சிக்கலாக இருப்பார். இது முதல்வர் விஜயின் பிரச்சனை, ஆராய்ந்து கொள்ளட்டும். சார், பாட்டிலுக்கு 5 ரூபாய்க்கு மேலே வாங்கினா சஸ்பெண்ட் பண்ணுறீங்க, 500 ரூபா வாங்குற விஏஓவை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க, 15,000 ரூபாய் வாங்குற பத்திரப்பதிவுத்துறை அதிகாரி அவரை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இப்படி பல கோடிகள், இது மாதிரி கணவனும் மனைவியும் சேர்ந்து பல கோடியை கொள்ளடிச்சு வச்சுருக்காங்க. இப்போ இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த சமுதாயமும் இந்த அதிகாரிகளும் எப்படி சார் பார்ப்பாங்க? மத்திய அரசையாக இருக்கட்டும், மாநில அரசையாக இருக்கட்டும். உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியவர் உங்கள் விஜய். அவர் சொல்லட்டும், பதிவு செய்ய வேண்டியதுதான் நம்ம வேலை. அடுத்ததான் நேற்றைய சட்டப்பேரவை நிகழ்வில் அனைத்து எம்எல்ஏக்களுக்குமே கார் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தார். ஸோ அவர் என்ன சொன்னார்னாங்க சார், சட்டசபையில் எங்களுக்குன்னு வந்து நாங்கள் எம்எல்ஏக்கள் இல்லையா, எங்களோட மக்களை போய் சந்திக்கிறதுக்கு அந்த கார் தேவைப்படும், அதுக்கு உதவி பண்ணுங்க, காரே எங்களுக்கு இல்லை, ஏன்னா நாங்களாம் முதல் தலைமுறை எம்எல்ஏக்கள். நானும் தொடக்கத்தில் அதை பார்த்தபோது முதல்வர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்று யோசித்து கொண்டே இருந்தேன். இந்த விசிக எம்எல்ஏ ஜோதிமணி பேசியதை பார்த்தபோது பாவமாக இருக்காரு,
சரி கொடுக்கட்டுமே. நான் கூட அப்படிதான் சார் நினைச்சேன். ரொம்ப பாவமா இருக்காங்க. சரிதானே சார்? ஏன்னா நம்மளுக்கு எப்படி தோணும்னா, திரு விஜய் அவர்கள் முதல்ல முதலமைச்சராக வந்திருக்காரு. அவர் நிறுத்தின 234 தொகுதிகள்லையும் எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க. 108 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க. இது மாதிரி ஏழைகளை நிறைய பேர் அவர் செலக்ட் பண்ணி ஜெயிக்க வச்சிருக்காங்க. அவர் கேட்குற உதவி, அவங்களுக்கு இந்த எம்எல்ஏ கேட்குற கோரிக்கை, அவங்களுக்கு அந்த கார் தேவைப்படும் தானே அப்படின்னு நினைச்சேன் சார். எம்எல்ஏ எங்கே பயணம் செய்ய போகிறார்? எதற்கு கார்? தொகுதி மக்களை போய் சந்திக்க போறேன்றாரு. தொகுதி மக்கள் தான் அவர்கள் கோரிக்கைகளோடு எம்எல்ஏ அலுவலகத்துக்கு வருவார்கள். எத்தனை எம்எல்ஏக்கள், ஏன்பா இந்த ஊரில் யாருக்குப்பா கோரிக்கை என்று எத்தனை எம்எல்ஏக்கள் தொகுதி மக்களை சென்று சந்திக்கிறார்கள் தேர்தலுக்கு பிறகு? இல்லை, அவங்க இன்னொரு கோரிக்கை சொல்கிறாங்க. இப்போ நான் தேனியில் எம்எல்ஏவாக இருக்கேன்னு வச்சுங்க. தேனியிலேருந்து நான் இங்கே சென்னையில் சட்டப்பேரவை நிகழ்வு நடக்குது, நான் அங்கேருந்து வரேன், அதுக்கு வண்டி தேவைப்படுது இல்லை? அங்கேருந்தே காரில் தான் வர போகிறீங்களா நீங்கள்? சார் அநியாயம் பண்ணாதீங்க சார். ஒரு எம்எல்ஏ தான் பண்ணுவேன். இருங்கம்மா, கொஞ்சம் இருங்க. 1 லட்ச ரூபா சம்பளமா உங்களுக்கு? 1 லட்ச ரூபா சம்பளமா? என்ன செலவு உங்களுக்கு சொல்லுங்கள். அதுலேயும் இந்த அமமுகவில் ஜெயிச்சுட்டு கட்சி தாவிய அந்த காமராஜ், நான் 4-5 கார் வச்சுருக்கிறேன், இதெல்லாம் சிஎம் கொடுக்குற காரில் போனால் தான் கெத்தாக இருக்கும். நீ கெத்து காட்டுறதுக்கு மக்கள் வரி பணம் செலவு பண்ணுமா? இது தவறு சார். சபரி ஐங்காரன்ட்டு ஒரு எம்எல்ஏ, அவங்க லவ் ஃபெயிலியர்னா போயிட்டு ஓரமாக சரகை போட்டு படுத்து படியா, அசம்பிளியில் வந்து பேசுகிற பேச்சாது. முதலமைச்சரே திரும்பி பார்க்குறாரு. யார்? ஏற்கனவே உங்கள் மீது கடுமையான விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பொறுப்பற்ற எம்எல்ஏக்கள், பொறுப்பற்ற ஆட்சியாளர்கள், ரீல்ஸ் போடுவதை தவிர உங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்று ஏற்கனவே எதிர்க்கட்சிகள், அத்தனை எதிர்க்கட்சிகளும் சேர்ந்து உங்கள் மீது விமர்சனம் வைத்துக் கொண்டிருக்கின்றனர். உன் லைவ் ஃபெயிலியரை கேட்கறதுக்காக நாங்கள் அசம்பிளி ப்ரொசீடிங்ஸை பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னொன்று வேறு சொன்னாரே சார், நான் சட்டப்பேரவை நிகழ்வுக்கு வரப்பெல்லாம் ட்ரெயினில் வரேன், வந்துட்டு ஆட்டோவில் வரேன், என்னை எம்எல்ஏவா என்னன்னு சொல்லிட்டு காடை கட்டினா கூட உள்ள விட மாட்டாங்க. அந்த எம்எல்ஏ தான் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சொகுசு கார்களோடு நின்று போஸ்ட் கொடுத்துருக்கிறார். செய்தியாளர்கள் அவர்கிட்ட தான் மைக்க போடுறாங்க. என்ன சார் நீங்கள் வந்து கார் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆட்டோவில் வரேன்னு சொல்கிறீங்க, டிஃபெண்டர் கார் வச்சுருக்கீங்க அப்படின்னு. சமூக வலைத்தளங்களில் வரதெல்லாம் நம்பாதீங்க. அப்போ நீ புழுவுற பொய்யை நம்பணுமா? நாங்கள் முதல்வர் திரு விஜய் அவர்களின் கருணை உள்ளம் எனக்கு புரிகிறது. எம்எல்ஏ கஷ்டப்படுறாங்க, பாவம், நிறைய பேர் புதுசாக வந்திருக்காங்கன்னு. விஜய் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், பாதி பேர் புழுகுறாங்க. சபரி ஐங்காரன் மொத்த சொத்து மதிப்பு மட்டும் 72,74,620 ரூபாய். நீங்கள் மக்களுக்கு சேவை செய்யணுன்றதுக்காக இந்த அரசியலுக்கு வந்திருக்கிறீங்களா, இல்லை அரசாங்கத்து துட்டை திருடி ஓசி காரில் பயணிக்கணுன்றதுக்காக வந்திருக்கிறீங்களா? ஜென்ரலாகவே நமது மக்களுக்கு ஒரு குணம் உண்டு. ஓசியில் எது கொடுத்தாலும் எனக்கு 2, எங்கள் அப்பனுக்கு 2. உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்காது, 2001 செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலத்தில் வெள்ள நிவாரணம் 2000 ரூபாய் கொடுக்கிறார்கள் என்பதற்காக சென்னை வியாசர்பாடியிலே உள்ள அம்பேத்கர் கலைக்கல்லூரியில் விடியற் காலை 4 மணிக்கு டோக்கன் கொடுக்கிறார்கள் என்ற வதந்தி பரவி மீதிப்பட்ட 6 பேர் செத்தார்கள். அதில் செக்ரட்டரி எம்ப்ளாயி ஒருவர் அடக்கம். இது ஜென்ரல் மனநிலை. ஒரு திட்டத்தை சட்டப்பேரவையிலே அறிவிப்பதற்கு முன்பாக முதல்வர் அவர்கள் அதிகாரிகளோடு கலந்தாலோசனை செய்ய வேண்டும். நீங்கள் கார் இல்லாத எம்எல்ஏக்களுக்கு கார் என்று அறிவித்திருந்தால் இன்று இது விவாத பொருள் ஆயிருக்காது, பேசு பொருளாகவே ஆயிருக்காது. அனைத்து எம்எல்ஏவுக்கும் கார் என்றால் 10 கல்லூரிகளை வைத்து நடத்தும் ஏவவேலுவுக்கும் காரா? 5000 கோடி வச்சிருப்பாரு கொள்ளையடிச்சு. ஃபிட்டாவிட்ல வந்து நிறைய பேர் கார் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். அவங்களுக்கும் கார் எது? அதை கூட வெரிஃபை பண்ணாம என்ன சார் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்றீங்க நீங்க? இன்னைக்கு எதிர்க்கட்சி அதை தான் கேட்குறாங்க. என்ன ஸ்கீம் அனௌன்ஸ் பண்றீங்க? அப்ப இவங்க டிராப்ல மாற்றாரு தானே திரு விஜய். உதயநிதிக்கும் காரா? திமுகவில் முக்காவாசி எம்எல்ஏக்கள் கோடீஸ்வரர்கள். இந்த அசம்பிளிலேயே 80% எம்எல்ஏக்கள் கோடீஸ்வரர்கள். எல்லோருக்கும் கார் என்பது எப்படி சரியாக இருக்கும்? அவரே நேற்று படிக்கிறாரு சார். ஏழைகள் என்பதனாலே உயிர் போயிடக்கூடாது அந்த மாதிரிலாம் படிக்கிறாரு. அதில் அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னா, ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு மீன் பண்ணுறாரு. இந்த சமூக நீதியை சரி பண்ணணும் அப்படின்னா இல்லாதவங்கள தான் கரம் கொடுத்து தூக்கி விடணும். இது என்ன ஸ்கீம்னு முதல்ல சொல்லுங்க எனக்கு. எம்எல்ஏவுக்கு என்ன வேலை? மக்கள் பிரதிநிதி, சட்டப்பேரவையில் சென்று மக்களின் கோரிக்கைகளை பேச வேண்டும். தேவை ஏற்படும் நேரங்களில் தொகுதிக்கு சென்று ஆய்வு நடத்த வேண்டும். ஏதாவது ஒரு துறை சார்ந்த ஆய்வை தான் நீங்கள் நடத்தப் போகிறீர்கள். எந்த துறை சார்ந்த ஆய்வை நீங்கள் நடத்துகிறீர்கள்? நீங்கள் எங்கே போய் ஆய்வு பண்ணிங்கனாலும் அதிகாரிகள் வருவார்கள் இல்லையா? அதிகாரிகள் இல்லாமல் நீங்கள் எம்எல்ஏ தனியாக போய் 2 ஐஃபோன் வச்சிருக்கிற தம்பிங்களை கூட்டு போயிட்டு ரீல்ஸ் போடுறதுக்காக நீங்கள் ஆய்வு நடத்த போவதில்லை. அப்படி ஆய்வு நடத்தினாலும் அதற்கு வாகனம் தேவையில்லை. ஸோ எந்த துறையில் நீங்கள் சென்று எந்த துறை தொடர்பான ஆய்வை நீங்கள் நடத்தப் போகிறீர்களோ அந்த துறை தொடர்பான அதிகாரிகள் வருவார்கள். அந்த அதிகாரிகள் உங்களை அந்த வாகனத்தில் அழைத்து செல்ல மாட்டார்களா? எம்எல்ஏ ஹாஸ்டலில் இருந்து சட்டப்பேரவை வருவதற்கு ஏசி பஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் ஊரில் இருந்து சட்டப்பேரவை நடக்கும் நாட்களில் சென்னை வருவதற்கு உங்களுக்கு போக்குவரத்து படி கொடுக்கப்படுகிறது. ஏசியில் ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் எதுக்கு இப்போ வண்டி? அவர் முன்னாடி சட்டப்பேரவையில் ஒருத்தவங்க வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஒரு முதல் முறை முதலமைச்சராக அவருக்கு வந்து அது ஃபீல் ஆகுது. ஃபீல் ஆச்சுன்னா அதிகாரிகளோட கலந்தாலோசனை பண்ணணுமா? உளவுத்துறை என்று ஒரு துறையை எதற்கு வைத்திருக்கிறீர்கள்? இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் போட போகிறேன்னு சொன்னோன்னா அஃபிடவிட் எல்லாம் எல்லாரோட அஃபிடவிட்டும் இணையதளத்தில் இருக்கா? யார் யாருக்கு கார் இல்லை, எத்தனை பேருக்கு கார் இருக்குது? சார் 200 பேருக்கு மேலே கார் வச்சுருக்காங்க.
அப்போ எப்படி நீங்கள் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் வழங்குகிறீர்கள்? ஏற்கனவே கஜானால காசு இல்லைன்றீங்க. இதை எப்படி சமூகம் முரணாக பார்க்கும்? உங்கள் வாக்காளர்கள் இதை எப்படி பார்ப்பார்கள்? வந்து நீங்கள் சொன்ன முதல் குற்றச்சாட்டு திமுக கடன் வாங்கி வைத்து கஜானாவை துடைத்து போட்டு இருக்கிறது என்பதுதான் நீங்கள் வைத்த முதல் குற்றச்சாட்டு. அது நியாயமான குற்றச்சாட்டு, நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம், உங்களோடு துணை நிற்கிறோம். இப்படி ஆடம்பர செலவு செய்தால் உங்களை மக்கள் எப்படி பார்ப்பார்கள்? ஒரு பக்கம் 10 கோடி உங்கள் ஆஃபீஸை ரெனோவேட் பண்ணுறீங்க, இன்னொரு பக்கம் வாரி கொடுக்குறீங்க. தினமலரில் ரொம்ப அழகாக இன்னைக்கு இந்த செய்தியை பேஜ் 1 போட்டிருக்காங்க. தினமலர் டைட்டில் அள்ளி தெளிப்பு. நீங்கள் இந்த பால் கொள்முதல் விலையை உயர்த்தியிருக்கிறீர்கள், 3 ரூபாய் உயர்த்தியிருக்கிறீர்கள். யாராவது முணுமுணுக்கிறாங்களா? சந்தோஷங்க, நல்லா கொடுங்க விவசாயிகளுக்கு சொல்கிறாங்களா? இது என்னங்க இது? முதல்வர் விஜய் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் திரு விஜய் அவர்களின் மீது பேரன்பு வைத்திருக்கிறார்கள். இப்படி தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது இந்த பேரன்பு கோபமாக மாறும். 4 கார் 5 கார் வச்சிருக்கிற அந்த காமராஜ் எம்எல்ஏ சிஎம் கொடுக்குற காரில் போனால் தான் கெத்தாக இருக்கும்னு சொல்லும்போது இந்த மக்கள் எப்படி பார்ப்பாங்க? சட்டப்பேரவையில் வந்து இவங்க பொய் சொல்லுவாங்கன்னு திரு விஜய் அவர்கள் கனவா கண்டாரு. அதுக்கு தாமா அதிகாரிகளோட ஆலோசிக்கணும்னு நான் சொல்கிறேன். முதல்ல சொன்னேன் சார், முதல்ல கார் இல்லைன்னு சொன்னார் அந்த விசிகே எம்எல்ஏ ஜோதிமணி அவருக்கு. அவரே 50 லட்சத்துக்கு மேலே சொத்து வச்சிருக்காரு. கார் இருக்கு அவர்கிட்ட, எட்டியோஸ். எப்படி சார் பொய் சொல்றாங்க? நம்மளுக்கு ஒரு மூளை, நம்ம பார்க்குற மக்களுக்கு 1 கோடி மூளை. அப்படி இருக்கும்போது அம்பலப்படுவோன்னு இவங்களுக்கு ஏன் சார் மண்டைக்குள்ளே ஏறவே இல்லை? எனக்கு இந்த எம்எல்ஏக்களின் மீது கோபம் இல்லை. என்னுடைய கோபம் முதல்வரின் மீது. நீங்கள் முதலமைச்சர் சார், ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறீங்க சார் அசம்பிளியில், யாருக்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணாமையா சார் அனௌன்ஸ் பண்ணுவீங்க? இதோட ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன? மாதந்தோறும் இதற்காக 75,000, மறந்து விடாதீர்கள், ஒரு காரோட முடியல. இது ஃபியூவல் எல்லாம் சேர்த்து, மெயின்டெனன்ஸ் எல்லாம் சேர்த்து அதுக்கு மட்டும் 75,000. உதவியாளர் வேறு அது 25,000. 1 லட்ச ரூபாய் தூக்கி கொடுக்குறீங்க நீங்கள் ஒரு எம்எல்ஏக்கும். இப்போ ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் தொகுதி மேம்பாட்டு நிதினு 1 கோடியோ 1.5 கோடியோ ஏதோ அமௌண்ட்டு தர்றாங்க. இப்போ அதில் செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தை ஆய்வு செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த திட்டத்தை அரசு துறை தானே செயல்படுத்த போகுது. இப்போ இந்த ஊருக்கு ஒரு ஸ்கூல் பில்டிங் கட்டி கொடுக்குறாரு ஒரு எம்எல்ஏ, அதை பொதுப்பணித்துறை கட்டுமா? பொதுப்பணித்துறை ஆய்வாளர்களை நான் நாளைக்கு ஆய்வுக்கு வரேன்னு சொன்னேன்னா ஏஇயோ ஏஇ ஸ்கொயரோ வருவாங்களா? அவன்கிட்ட வண்டி இருக்குல்ல, எல்லா அரசு துறை அதிகாரிகளிடம் வாகனம் இருக்கிறது அல்லவா? அந்த வாகனத்தில் உங்களுக்கு கூட்டு போகிறாங்க. அப்போ நாளைக்கு இன்ஸ்பெக்ஷன் வரேன்னு சொன்னால் கூட்டு போகிறாங்க. அப்படி வண்டி இல்லாமல் நீ போக மாட்டேன்னு, நீ இன்ஸ்பெக்ஷனே பண்ண வேணான்ற. இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய நன்மதிப்பை முதல்வர் அவர்கள் கெடுத்து கொள்ளக்கூடாது. அவரோட நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிறேன். அவரோட நோக்கம் நல்ல நோக்கம், கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் புது எம்எல்ஏக்களாக இருக்காங்க அப்படின்னு. நீங்கள் அத்தனை பேருக்கும் சகட்டு மேனிக்கு இப்படி காரை வாங்கி வழங்கி அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ஊதியத்தை உயர்த்தினீர்கள் என்றால் மக்கள் இதை ரசிக்க மாட்டார்கள் என்பதை முதல்வர் புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு விஷயம், எதுக்கு தான் இருக்குது இந்த உளவுத்துறை? இந்த மாதிரிங்க ஒரு ஸ்கீம் போட போகிறேன்னு சொன்னால், சார் கொஞ்சம் இருங்க, நாங்கள் எம்எல்ஏக்களோட அஃபிடவிட்டை ஃபஸ்ட்டு ஸ்க்ரூட்னி பண்ணிடுறோம். எடுத்து ஸ்க்ரூட்னி பண்ணால் சார் 150 பேர் கார் வச்சுருக்காங்க சார், கொடுக்காதீங்கன்னு சொன்னால் கார் இல்லாதவர்களுக்கு கார் என்று அறிவித்திருக்க முடியும் இல்லையா? அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் என்று இப்படி அறிவித்தால் உங்களது அனுபவமின்மை வெட்ட வெளிச்சமாகிறதா இல்லையா? இந்த அரசை குழந்தை அரசாக நான் பார்க்கிறேன். இந்த அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். குழந்தை செய்யும் தவறுகளை மக்களும் சமூகமும் பொறுத்து கொள்வார்கள். ஆனால் ஒரு ஆட்சி செய்யும் தவறுகளை குழந்தை செய்யும் தவறாக பார்க்க மாட்டார்கள். ஏனென்றால் இதில் கோடிக்கணக்கான மக்களின் பணம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. இல்ல, திரு விஜய் அவர்கள் மட்டும் தான் சார் புதுசு. கீழே இருக்க அதிகாரிகள் எல்லாருமே வந்து, இந்த அதிகாரிகள் முதல்வர் விஜயின் காலை பிடித்து இழுத்து அவரை கவிழ்த்து விட எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் முதல் நாளிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். திரு விஜய் அவர்களுக்கு ஒரு அதிகாரி அறிவுரை சொல்லணும். அப்போ வந்து கார் எல்லாருக்கும் கொடுத்துடலாமா? தாராளமாக கொடுத்துடலாம் சார் நான் சொல்லியிருப்பாங்க. இல்லை சார், நம்ம கொஞ்சம் ஸ்க்ரூட்டினி பண்ணலாம், இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற அறிவுரை வந்தே இருக்காதா? சூப்பர் சார், அருமையான ஸ்கீம் சார், சார் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க சார், சூப்பர் சார் கொடுக்கலாம் சார் அப்படின்னு சொன்னோன்னே அவர் கொடுத்துட்டாரு, முழிக்கிறார். ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், அதிகாரிகளுக்கே ஒவ்வொரு வீட்லேயும் நிறைய ஒரு அதிகாரி இருக்கவங்க. சரியான நேரத்தில் நினைவுபடுத்தினீர்கள். இதையே நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். டைஷால மட்டும் போய் ஆய்வு பண்ணுங்க. நான் இலங்கை அதிபர் அனுரா செய்தது போல தேவையற்ற அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் வீட்டில் இருக்கும் வாகனங்களை பறிமுதல் செய்து ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நிறுத்துங்கள், அதை போய் பார்வையிடுங்கள், மக்கள் உங்களை கொண்டாடுவார்கள்னு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதில் அந்த அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறது பத்தாதுன்னு புதுசாக காரை இதில் ஒரு எம்எல்ஏ கொடுக்குறதே கொடுக்குறீங்க. இன்னோவா காரை கொடுங்கண்ணே, ஏன் வேறு சின்ன கார்லாம் போக மாட்டியா? அந்த கேட்ட எம்எல்ஏவுக்கு 5 கார் இருக்குது. அதான் எப்படி சார் பொய் சொல்கிறாங்கன்னா நம்பவே இல்லை. இந்த எம்எல்ஏக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மக்கள் புரிஞ்சுக்கணும், எப்படி பொய் சொல்கிறாங்கன்றத. அவ்வளவுதான். இன்னொன்று சார், நம்ம முன்பு நடந்த நிகழ்ச்சியில் பேசாமல் விட்டோம். நேற்றைக்கு முந்தின நடந்த சட்டப்பேரவை நிகழ்ச்சியில் திராவிட இயக்கம் இல்லைன்னா யாருமே இங்கே படிச்சிருக்க முடியாது அப்படின்னு ஏவாவேலு அவர்கள் பேசியிருக்காரு சார்.
இப்போ நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த டேபிள், இப்போ நான் பேசிகிட்டு இருக்க மைக்கு, இதெல்லாம் நாங்கள் பார்த்து பார்த்து தேய்ச்சி செஞ்சது அப்படின்றாரு. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், திராவிட இயக்கம் இல்லை என்றால் யாரும் படித்திருக்க முடியாது என்றால் கேரளாவிலும் ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் யாரும் படிக்கவில்லையா? வடகிழக்கு மாகாணங்களில் யாரும் படிக்கவில்லையா? கம்யூனிஸ்டின் மண்ணாக இருக்கக்கூடிய கேரளா நம்மை விட பல மடங்கு கல்வி அறிவில் உயர்ந்திருக்கிறது. திரு வேலு அவர்களின் கவனத்திற்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சென்னையை அடுத்த மீஞ்சூரிலே இப்போதும் அந்த பள்ளி இருக்கிறது, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது தெரியுமா? 1910ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சென்னையிலும் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் கிறித்துவ மிஷனரி பள்ளிகள் இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். திருக்காட்டுப்பள்ளி எங்கள் ஊரில் ஒரு பள்ளி, இந்த ஒரு குழந்தை இறந்ததுக்கு பஞ்சாயத்துலாம் இழுத்தாங்களே, அதெல்லாம் 100 ஆண்டு பள்ளி. லயோலா குழும கல்வி நிறுவனங்கள், இது போல பட்டியலிட்டு கொண்டே செல்லலாம். இதெல்லாம் திராவிட இயக்கம் தான் கூட்டு வந்தீங்களே. அப்போது நீங்கள் இந்த திராவிட இயக்கமும் திமுகவும் இங்கே இல்லைன்னா இன்றைக்கி நம்மெல்லாம் தற்கூரியாக சுற்றின்னு இருப்போம், எழுத படிக்க தெரியாமல் கைரேகை வச்சுன்னு இருப்போம் இல்லையா? இந்த ஆணவ பேச்சு தான் உங்களை முச்சந்தியில் நிற்க வைத்திருக்கிறது. அப்புறம் மானிய கோரிக்கையை பற்றி பேசியான்னா, இந்த டேபிள் நான் செஞ்சது, இந்த மைக்கு நான் போட்டது, நான் கொப்பா விட்டு துட்லையா போட்டேன்? நான் கேட்குறேன், மானிய கோரிக்கையில் பேச வேண்டிய பேச்சா? இதற்குத்தான் நேரலை வேண்டும், புரியுதா? இப்போ நீங்கள் இந்த நேரலை இல்லாமல் இருந்துச்சுன்னா இதை பூரா கட் பண்ணிவிட்டு இவர் பஞ்சா பேசுன 2 நிமிஷத்தை மட்டும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை சார், போதும் சொல்கிறாரு சபாநாயகர். இல்லை எங்களை பேசவே விட மாட்டேங்கிறீங்கன்னு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் சொல்கிறாரு. 1.5 மணி நேரம் பேசுகிறாரு சார். அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மற்ற எம்எல்ஏக்கள் பாவம் இல்லையா? சரி, 1.5 மணி நேரம் பேசுனீங்களே, நீங்கள் 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கூட பேசுங்க. எந்த துறையின் மானிய கோரிக்கை நடக்கிறதோ அது தொடர்பாக நீங்கள் பேச வேண்டும், அதுதானே முறை. இந்த டேபிளை நான் தான் போட்டேன், மைக்கை நான் தான் போட்டேன், ஆசாரிய நீ செதுக்கு நீ உட்காந்து அதான் இவர் சொத்துலையா போட்டாரு. இதை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் எடுத்து சொல்லிவிட்டார். இதையெல்லாம் மக்கள் பணத்தில் போட்டது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இன்னொன்று, இதெல்லாம் விவாதிக்கிறதுக்காக இருக்குங்க. இன்னமும் திமுகவினர் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த நேரத்தில் திரு வேலு அவர்களோடு சேர்த்து தாவேக எம்எல்ஏக்களின் நடத்தையையும் நாம் பேச வேண்டும். ஒரு பெண் எம்எல்ஏ எழுந்து பாட்டு பாடுகிறார், கார் கொடுத்த சந்தோஷம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், யாருக்காக கொடுத்தான்? ஆடி மாதம் கச்சேரி நடக்குமா, லைட் மியூசிக், அங்கே போய் பாடுமா. அது மட்டும் இல்லை, ஒருத்தருக்காக கொடுத்தா, அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கொடுத்தா. அதான் சொல்கிறேன், எல்லாரையும் சொல்லிடலாம். இப்போ பாடுறதுல முன்னெல்லாம் எல்லாரையும் சொல்லி கச்சேரி தான் இருக்கும். ஆடி மாதத்துக்கு போய் பாடுங்க. நம்ம பவுடர் தம்பி லெங்க்த்தாக ஒரு கவிதை பார்த்தியா? அண்ணே அமைச்சரை விட்டு தூக்காதீங்கன்னு என்றால் அந்த கவிதையோட பொருள். AM PM பார்க்காமல் உழைக்கும் CM அவர்களே, நாளைய PM அவர்களே. ஸோ இங்கே பாருங்கள், நேரலையில் இருக்கீங்க, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட்டி தொட்டி எங்கும் பார்க்கிறார்கள். டீ கடைகளில் ஓடுகிறது, சலூனில் ஓடுகிறது, குடும்ப தலைவிகள் பார்க்கிறார்கள், சீரியல் பார்ப்பதை நிறுத்திவிட்டு பார்க்கிறார்கள், பாத்திரம் கழுவுறப்ப சட்டப்பேரவை நிகழ்வை போட்டுவிட்டு பார்க்குறாங்க. இது இந்த அரசின் மிகப்பெரிய சாதனை. சாமானிய மக்களை சட்டப்பேரவை நிகழ்வுகளை பார்க்க வைப்பதை விட ஒரு அற்புதமான சாதனை இருக்க முடியாது. இப்படித்தானே ஒருத்தனை அரசியல் படுத்துறது. ஒரு குடும்ப தலைவி வீட்டில் சமையல் பண்ணிட்டு அது பாட்டுக்கு இருக்கிற ஒரு குடும்ப தலைவி சீரியல் பார்க்கறத தூக்கி ஓரமாக வச்சுட்டு சட்டப்பேரவை நிகழ்வுகளை பார்க்கிறார் என்றால் அந்த குடும்ப தலைவியை 1.5 மணி நேரம் மொக்கை போட்டு அவர் மனதை நோகடிப்பது எவ்வளவு பெரிய பாவம். இவ்வளவு பெரிய பாவத்தை செய்தால் மீதி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற 2-3 உறுப்பும் போயிடும். சொல்லிட்டேன், நான் பார்த்து நடந்துக்குங்க. அருணை மருத்துவக் கல்லூரியின் சிறந்த மருத்துவர்களால் கூட அந்த உறுப்புகளை வேலை செய்ய வைக்க முடியாது. அதுலேயும் சார், இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு திருச்செந்தூர் மக்கள் ஓட்டு போட்டு சட்டப்பேரவை அனுப்புறாங்க, அங்கே போயிட்டு கண்ணா தூங்குடான்னு உறங்கியிருக்காரு சார். ஏன்பா வேலு மாதிரி பேசிட்டு இருந்தா வேற என்னப்பா பண்றது? 1.5 மணி நேரம். அதாவது தாவேக எம்எல்ஏக்கள் பேசுகிறப்பெல்லாம் வந்துட்டு திமுக எம்எல்ஏக்கள் ஆதாரம்லாம் பேசுறீங்க, ஆதாரம்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்று முதல்வர் விஜய் அவர்கள் எந்திரிச்சு முன்னாடி மரிய வில்சன் அவர்கள் பேசியிருந்தாரு, 3 துறையில் இருக்க ஃபைல்ஸ் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணி முதல்வர் விஜய் அவர்கள் டேபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அவர் எதுவும் போகிற போக்கில் சும்மா சொன்னார் நினைக்காதீங்க, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது, உண்மையிலே என் டேபிளில் தான் இருக்குது, என்ன நேரத்தில் திறக்கணுமோ கரெக்டாக திறப்பேன் அப்படின்னு இருக்காரு சார். நேற்று பேசிய அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூட ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையில் நடந்தவற்றை குறித்து விரைவில் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய இருக்கிறோம் என்று அவரும் சொல்லியிருந்தார். முதல்வரும் வந்து கோப்புகள் இருக்குது, நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு தெரியும், ஓப்பன் பண்ண வேண்டிய நேரத்தில் ஓப்பன் பண்ணுறேன் என்று சொல்லியிருக்கிறார். முதல்வர் சொல்வதை செய்பவர் என்று நான் நம்புகிறேன். சொல்லோடு நின்றுவிடக்கூடாது. இதுவரை நடந்திருக்கக்கூடிய செயல்பாடுகள் ஊழல் தடுப்பில் பாராட்டத்தகுந்த பல அம்சங்கள் இருந்தாலும் மக்களது எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் இல்லை. ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளில் இந்த அரசு மிக தீவிரமாக இருக்கிறது. ஆனால் ஏற்கனவே திருடியவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தும் பணியில் இந்த அரசு போதுமான வேகத்தில் செயல்படவில்லை என்று தான் நான் கருதுகிறேன்.
இந்த வேகம் போதாது. பிடிச்சி உள்ளே போட்டிங்கன்னா 1.5 மணி நேரம் பேசி உங்களையும் உயிரெடுக்க மாட்டார்ல. நிம்மதியாக போய் அவர் பாட்டுக்கு வாட்டர் கூட பேசிகிட்டு இருப்பார். யோசிச்சுப்பார். வெளில உடவும் தானே இவ்வளோ தொல்லை கொடுக்குறாரு, கெஞ்சுறாரு சபாநாயகர், போதுங்க எங்க விடுங்க அப்படின்னு. ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருங்க ஒரு நிமிஷம் நான் 1 மணி நேரம் இழுத்துறேன். ஸோ மக்களின் எதிர்பார்ப்பு அப்ப இப்படிதான் நடந்துகிட்டு இருந்துச்சா கடந்த ஆட்சியில எல்லாம்? எப்போதுமே சட்டப்பேரவை இப்படிதாம்மா நடக்கும். ஆனால் இந்த வாட்டி இவர் கொஞ்சம் ஓவராக பேசுகிறாரு. அதனாலதான் இவர் வந்து லைவை கட் பண்ணுங்க எல்லாருமே சொல்கிறது. யாரெல்லாம் லைவை கட் பண்ணுங்கன்னா வேலு நேரு இஷ்டத்துக்கு ஃபோனை நோண்டிட்டு இருக்கலாம்ல, யாருக்கு தெரியாதுல்ல. சார் அடுத்ததா நேற்று லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் வந்துட்டு 60 இடங்கள்ல போயிட்டு சோதனை நடந்திருக்கு. என்ன சார் பறிமுதல் பண்ணாங்க? என்ன சார் காரணம்? அது புதிதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு. நான் விசாரித்த வரையில் இந்த வழக்கும் அருமை அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு என்று நான் அறிந்து கொள்கிறேன். டிடி நெக்ஸ்ட்டில் மட்டும் கரெக்டாக இன்றைக்கி ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. வழக்கமாக எஃப்ஐஆர்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யும் லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த எஃப்ஐஆரை கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்தும் பதிவேற்றம் செய்யவில்லை. ஏன் இவ்வாறு பதிவேற்றம் செய்யவில்லை? ஒரு வழக்கை விசாரிச்சிங்கன்னா வழக்கம் அப்லோட் பண்ணிட்டுருக்கீங்க, இப்போ இதையும் அப்லோட் பண்ண வேண்டியதானே. 1. 2, உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பிலே அனைத்து எஃப்ஐஆர்களும் ஆல் எஃப்ஐஆர்ஸ் பெண்கள் குறித்த குற்றம், குழந்தைகள் குறித்த குற்றம் விதிவிலக்கு, அது தவிர்த்து மீதி எல்லா எஃப்ஐஆர்களையும் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறையாவது பெரும்பாலான எஃப்ஐஆர்களை அப்லோட் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஒரு கேஸில் பண்ணாதது மாதிரி ஒரு சில விதிவிலக்குகள் இருக்குது. இந்த கிரைம் பிரான்ச் சிஐடி சட்டத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு ஏஜென்சி போல நடந்து கொள்கிறது. சென்சிட்டிவான சிபிஐ எவ்வளவு முக்கியமான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு எஃப்ஐஆர் விடாமல் அப்லோட் பண்ணுவாங்கம்மா. உதாரணத்துக்கு ஆம்ஸ்டாங் அவர்கள் கேஸ் கூட எல்லா கேஸும் நீ இந்தியா பூரா இந்த ஒரு கேஸ் தானே பார்க்குற, இந்தியா பூரா எல்லா வழக்கையும் நீங்கள் பிரான்ச் வைஸ் பார்க்கலாம் எஃப்ஐஆர்ஸ். அப்படின்னா கிழிக்கிறீங்க சிபிசிஐடியில். நான் கேட்குறேன், ஒரு வேலையும் பண்ணுறதில்ல, உருப்படியாக ஒரு கேஸையும் விசாரிக்கிறது இல்லை. 4 வாரங்களுக்குள் விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நம்ம வீட்டில் சாக்கடை ஊற்றின கேஸில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. 1 வருஷம் ஆகுது. இங்கே கிழிக்கிற கிழி தெரியாது. இதற்கு ஆட்சி மாறிடுச்சு. அந்த லட்சணத்தில் தான் தமிழ்நாட்டோட பிரீமியர் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி சிபிசிஐடி வேலை செய்கிறது. அதில் ஆபிசிக்கே வராத ஒரு அதிகாரியை தூக்கி தலைவராக போட்டிருக்காங்க, பாலநாகதேவி. ஆஃபீஸ்க்கே வர மாட்டாங்க. ஆஃபீஸ்க்கு வர மாட்டாங்க. ஏதாவது வேலை இருந்தால் கூப்பிடுங்கப்பா, வீட்டில் இருக்கேன்ப்பா. ஒர்க் ஃப்ரம் ஹோம். சைன் எதுவும் போனா கூட வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணி விட்டுங்க, அப்படியே இதுலேயே எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் ஏட்டையாக இருக்காரு. வீட்டில் தான் 10 பேர் வேலை செய்கிறாங்கல்ல, போய் வாங்கிட்டு வர போகிறாங்க. என்னப்பா நீ? ஸோ இந்த லட்சணத்தில் தான் உங்கள் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி இருக்குது. இவர்கள் ஏன் இந்த எஃப்ஐஆரை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வதில்லை? என்ன விதிவிலக்கு? இதற்கு முன்பு இருந்த வெங்கட்ராமனிடமும் பத்திரிகையாளர்கள் முறையிட்டு விட்டார்கள், சங்கர் ஜிவால் இருந்த காலத்திலும் முறையிட்டு விட்டார்கள். சிபிசிஐடி மட்டும் நாங்கள் யாருக்கும் அடங்க மாட்டோம், ஒரே நாளில் எல்லாவற்றையும் இந்த அரசு மாற்றிவிடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஒவ்வொன்றாக சொல்கிறோம், ஒவ்வொன்றாக சரி செய்யுங்கள். இதே போல தவறுகளை சுட்டிக்காட்டும் போது அந்த தவறுகளை உணர்ந்து திருத்தி கொள்ளும் அரசாக இந்த அரசு இருக்கிறது என்பதுதான் இந்த அரசின் சிறப்பே. அப்படிதான்டா பண்ணுவோம் என்று அடாவடியாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி போல இந்த ஆட்சி இல்லாமல் பொதுமக்களும் சரி, ஊடகங்களும் சரி, எதிர்க்கட்சியினரும் சரி ஒரு தவறை சுட்டி காட்டினால் திருத்தி கொள்ளும் அரசாக இந்த அரசு இருக்கிறது. இல்ல அவரே சொல்றாருங்க சார், பொதுமக்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஓட்டு போட்டதோட உங்க வேலை முடிஞ்சிடுச்சுன்னு இல்லாம இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணணும்னு சொல்றாரு. அதே போல அந்த வேலையை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஊடகமாக நமது பணி, நமது கவனத்திற்கு வரக்கூடிய செய்திகளை உங்கள் பார்வைக்கு வைக்கிறோம். நீங்கள் பரிசீலித்து ஆராய்ந்து அலசி ஒரு முடிவை எடுங்கள் என்பதுதான் நமது கோரிக்கையாக இருக்கிறது. இதே போல முதல்வர் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் என்ற இந்த திட்டத்தையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைக்கிறேன். மறுபரிசீலனை செய்வார் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இது எதிர்க்கட்சிகளை தாண்டி பொதுமக்களின் கண்டனத்திற்கும் இந்த திட்டம் ஆளாகி இருக்கிறது. ஸோ இதையும் முதல்வர் மறுபரிசீலனை செய்வார் என்று நம்புகிறேன். சார் அடுத்ததாக தொடர்ந்து இந்த தாவேக்கு அரசு ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்காங்க சார். சமீபத்தில் கூட சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் சார்பில் வந்துட்டு இந்த வாட்ஸ்அப்பில் வந்து காவல்துறையினர் உங்கள்கிட்ட லஞ்சம் கேட்டாங்கன்னா புகார் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ டிஜிபி அலுவலகத்திலேருந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க சார். மொத்த தமிழ்நாடு முழுக்க இருக்க காவல்துறை அதிகாரிகள் யாராவது லஞ்சம் வாங்கினாங்கன்னா புகார் கொடுங்கன்னு சொல்லிட்டு தனி பிரிவு உருவாக்கப்பட்டிருக்கிறதா இன்னைக்கு செய்தி வந்திருக்கு. சரி, இது நல்ல முடிவா? டிவிஎஸ்ன்னு ஒன்று இருக்குது சார். சூப்பர், வெரி குட். சொல்லு. அவங்க அப்போ என்னதான் அவங்களுக்கு வேலை, எல்லா வேலையும் இவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா ஏற்கனவே வந்து பியூட்டிஃபுல். ஏற்கனவே வந்து நிறையா வந்து கிரிமினல் கேசஸே பெண்டிங்கில் இருக்கப்பா அதை பார்ப்பாங்களா, அவங்க வந்து இந்த லஞ்ச புகார்களை பார்ப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல சார். மிக மிக சரியான கேள்வி. உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. அவங்க தான் பார்க்க மாட்டேங்கிறாங்களே. அருணுக்காக போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டு வரீங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இதுவும் சரி. சொல்கிறேன், ஒன்றாக போவோம். இப்போது சென்னை மாநகர காவல் ஆணையர் தான் முதலில்
இந்த முன்னெடுப்பை தொடங்கினார் என்பதை நாம் இந்த நேரத்தில் பதிவு செய்யணும். அதை பின்பற்றி தான் இதர மாவட்டங்களில் இதை எக்ஸ்டெண்ட் செய்திருக்கிறார்கள். சென்னை மாநகர ஆணையர் திரு அமல்ராஜ் அவர்கள் ஒரு விளம்பரத்துக்காகவோ ஒரு பேருக்காகவோ இப்படி ஒரு பிரிவை உருவாக்கி பத்திரிகையில் நியூஸ் வந்தோடனே சட்டரை க்ளோஸ் பண்ணுப்பா என்று செய்வாரோ என்று பலர் நினைத்திருந்தார்கள். ஆனால் சென்னை மாநகர காவல்துறையில் ஊழலை ஒழிக்க வேண்டும் என்பதில் திரு அமல்ராஜ் அவர்கள் மிக மிக முனைப்பாகவும் தீவிரமாகவும் இருக்கிறார் என்பதற்கு சமீபத்தில் அவர் வெளியிட்ட பணி நியமன ஆணைகள் உதாரணம். இந்த ஒரு பிரிவு உருவாக்குனாங்கல்ல, இந்த வாட்ஸ்அப்பில் புகார் வாங்குறதுக்குன்னு ஊழல் தடுப்பு பிரிவு என்று ஒரு பிரிவை உருவாக்கினார்கள் அல்ல. சமீபத்தில் கூட எஸ்ஐ வந்து லஞ்சம் வாங்கினார்னு சொல்லிட்டு அந்த அவருக்கு ஏன் இருக்கு மாற்றிருக்காங்களே சார். அது ஒன்று. இன்னொன்று, இந்த முன்னெடுப்பினால் என்னென்னவெல்லாம் நன்மைகள் நடக்கிறது என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அரசு ஊழியர் ஓய்வு பெற்றால் அவருக்கு கிடைக்க வேண்டிய ஓய்வூதிய பலன்கள் என்பது அவரது உரிமை இல்லையா? ஆனால் இந்த பென்ஷனையும் கிராஜுவேட்டையும் சேங்ஷன் பண்ணுறதுக்கு அங்கே இருக்க கிளர்க்குங்க, மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப் என்ன போல் இருப்பவர்கள் செய்வார்கள் பாருங்கள், அப்படி பண்ணுவாங்க. சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் சக்திவேல்னு ஒருத்தர் ஆஃபீஸ் சூப்பரண்ட், ஒரு சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒருவர் எனக்கு பென்ஷன்லாம் வரலைங்க அப்படின்னு செக்ஷனில் போய் கேட்குறாரு. கேட்ட உடனே ஒரு 1000 ரூபா கொடு அப்படின்ட்டு. இல்லைங்க, கையில் எதுவும் எடுத்துகிட்டு வரலைங்க. ஃபோன்பேயில் அனுப்பு. அவர் ஃபோன்பேயில் அனுப்பிட்டு ஐயா ஃபோன்பேயில் இப்படி அனுப்பிடுங்க என்று இந்த வாட்ஸ்அப் எண்ணில் புகார் கொடுத்ததும் டிஜிட்டல் இந்தியா அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது இது போலீஸ்காரர்களிடமே லஞ்சம் வாங்குவது. அதுபோல திரு அமல்ராஜ் அவர்கள் இந்த பணியை தீவிரமாக செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த சென்னை சிட்டி போலீஸில் இருக்கிற ஆன்டி கரப்ஷன் செல்லுக்கு தலைமை அதிகாரியாக ராமச்சந்திரமூர்த்தி என்ற ஒரு டிஎஸ்பியை நியமித்திருக்கிறார். இந்த ராமச்சந்திரமூர்த்தி எனக்கு பர்சனலாக தெரியும். அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் 1.5 வருடங்கள் சிறையில் கழித்ததற்கும் இப்போது சிறையில் கழிக்க இருப்பதற்கும் முக்கியமான காரணம் இந்த ராமச்சந்திரமூர்த்தி. இந்த செந்தில் பாலாஜி வேலை வாய்ப்பில் மோசடி பண்ணி பணம் வாங்கினார்ல, அந்த கேஸில் கேட்டகரியாக பிரிச்சுட்டாங்க. ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், மெக்கானிக் ஒரு போஸ்ட்டு, டிரைவர், கண்டக்டர் பிரிச்சுட்டாங்க. இதில் ஜூனியர் இன்ஜினியரை மட்டும் எடுத்து சார்ஜ் ஷீட்டு போட்ட ஒரு பேர் ராமச்சந்திரமூர்த்தி. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததும் ஆகஸ்ட் 2021 அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்துட்டார். அவர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் பணியாற்றி கொண்டிருந்த ராமச்சந்திரமூர்த்தி திருநெல்வேலி மனித உரிமை பாதுகாப்பு பிரிவுக்கு நியமிக்கப்பட்டார். அவர் பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்குங்க, சின்ன பிள்ளைங்க. அப்போது திமுகவினர் ஒன்றும் மண்ணுமாக பழகி கொண்டிருந்தார்கள் என்னிடம். ஆட்சிக்கு வந்த புதுசு இல்லை. அப்போது எனக்கு தெரிந்த திமுக பிரமுகர்களான திரு பிடிஆர் தியாகராஜன் அவர்களிடமும் என்ஆர் இளங்கோ அவர்களிடமும் சொன்னதும் அந்த டிரான்ஸ்ஃபரை ரத்து பண்ணி திருப்பி விஜிலன்ஸுக்கு போட்டுட்டாங்க. 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்து வெளியே வந்ததும் அதே கோபத்தில் மீண்டும் இவரை நாகப்பட்டினம் மதுவிலக்கு பிரிவுக்கு செந்தில் பாலாஜி அடித்தார். மந்திரியா பதவி வைக்கிறாரில் ஜெயிலிருந்து வெளியே மொத்த வேலை ராமச்சந்திரமூர்த்திக்கு அடிக்கிறது, விஜிலன்ஸ் விட்டு வெளியில். அப்புறம் தான் திமுக நமக்கு தான் வாக்கியதகராறு ஆயிடுச்சுல்ல. அதற்கு பிறகு என்னால் எங்கும் கேட்க முடியவில்லை, எந்த உதவியும் பெற முடியவில்லை. இந்த புதிய ஆட்சி அமைந்ததும் ராமச்சந்திரமூர்த்தி மீண்டும் சென்னைக்கு வந்து சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் நியமிக்கப்பட்டு இப்போது இந்த ஆன்டி கரப்ஷன் செல்லுக்கு அவர் நியமிக்கப்பட்டார். இப்போ தம்பி கேட்ட கேள்விக்கு வரேன், விஜிலன்ஸ் எதுக்கு? அங்கே தான் இதுக்குன்னே ஒரு துறை இருக்குதே, அது எதற்கு? அவங்க வேலை செஞ்சாங்கன்னா நாடு ஏன்பா இப்படி இருக்குது? ஒழுங்காக வேலை செஞ்சாங்கன்னா இவ்வளவு ஊழல் நிலவுமா? இப்படி பிரிட்ஜு, அதாவது முன்னாடி 3 லட்சமாக இருந்துச்சு, பின்னாடி அமௌண்ட்லாம் மாற்றிட்டாங்க. 10 லட்சம் வச்சுக்க. ஒரு உதாரணத்துக்கு 10 லட்சத்துக்கு மேலே கவர்மெண்ட்டில் எந்த ப்ராஜெக்ட் இருந்தாலும் அந்த ப்ராஜெக்ட் டீட்டெயிலில் விஜிலன்ஸுக்கு அனுப்பணும். 10 லட்சம் எனி ப்ராஜெக்ட். விஜிலன்ஸ் அதிகாரிகளுக்கு வேலை என்னென்னா அந்த ப்ராஜெக்ட்டை போய் ஆய்வு பண்ணி ஒழுங்காக பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். இது ரொட்டீனு. தமிழ்நாட்டில் எவ்வளோ ப்ராஜெக்ட் வரும். நாளடைவில் அந்த 10 லட்சம்ன்றது அமௌண்ட்டெல்லாம் தொகையெல்லாம் உயர்த்தப்பட்டது. இது அவங்க ஒரு நாள் கூட செஞ்சதில்லை. ஒரே ஒரு நாள் கூட. நான் வந்து சீட்டு பார்த்துருக்கேன். இவ்வளோ வரும் ப்ராஜெக்ட் தமிழ்நாடு பூரா. இன்னும் அந்த ரூல் அமலில் இருக்கா சார்? இருக்குப்பா. ஒரு மாதத்துக்கு இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் வரும், தமிழ்நாடு பூரா வரும். இதை நான் யாருக்கு, எந்த இன்ஸ்பெக்டருக்கு கொடுக்குறது விசாரிக்க சொல்லி? அவர்களுக்கும் பார்க்க நேரம் இருக்காது. அந்த சிஸ்டம் எல்லாம் சரியாக இருந்தால் 2 கிலோமீட்டர் பாலத்துக்கு அலைன்மெண்ட் ஏடா கூடமா போட்டு கட்டுவாங்களா? ஊரெல்லாம் மெட்ரோ கூட கட்டிட்டு இருக்காங்க சார். பார்த்துருப்பா சென்னை நகரத்தில் எங்கெங்க கட்டிட்டு இருக்காங்க. ஒரு பிசுறு வருதா? அது ஃபாரின் கம்பெனி கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்களா? இந்தியன் கம்பெனி தான்மா பண்ணுது. அவர்களும் பொறியாளர்கள் தானே. சீக்கு கோழி டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் ஏன் இப்படி போடுறீங்க? வில்லு மாதிரி வளையுது பிரிட்ஜு. ஸோ இந்த ராமச்சந்திரமூர்த்தியை தேர்ந்தெடுத்து இந்த பிரிவின் தலைவராக நியமித்ததன் மூலமாக மிஸ்டர் அமல்ராஜ் ஹாஸ் டிக்ளேர்டு தட் ஹீ இஸ் வெரி சீரியஸ். ஓகேவா? ராமச்சந்திரமூர்த்தியை இங்கே நியமித்ததன் காரணமாகவே சென்னை மாநகர காவல்துறையில் லஞ்சம் பெருமளவு கட்டுப்படுத்தப்படும் என்று நான் மனதார நம்புகிறேன். ஒன்று, மாலதி சொன்னது சரியான கோணம். இன்னொன்று, ப்ராக்டிக்கலாக இந்த சிஸ்டம் தான் பெஸ்ட்டு. நீ கேட்டது ரொம்ப சரியான கேள்வி. எதுக்கு சார் அதுக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது? இப்போது இங்கே போகிற பைக் எடுத்துகிட்டு போகிற அடாவடியாக அந்த
டிராஃபிக் கான்ஸ்டபிள் உங்கள்கிட்ட ஒரு 500 ரூபாய் கேட்குறாரு. இதை நீ போய் லஞ்ச ஒழிப்புத்துறை போய் புகார் கொடுக்க முடியுமா? கொடுக்கலாம். அவங்க நடவடிக்கை எடுப்பாங்களா? 1008 புகார் ஏற்கனவே இருக்கும். நேரம் இருக்காது. ஆனால் இந்த சென்னை மாநகர காவல்துறையில் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த பிரிவால் விரைவாக நடவடிக்கை எடுக்க முடியும். சொன்ன உடனே கூப்பிட்டு அந்த கான்ஸ்டபிள் கூப்பிட்டு, என்னப்பா அந்த நிதிஷ்ன்ற அந்த தம்பி போகும்போது 500 ரூபா கேட்டியா நீ? ஆமாம் சார், நிதிஷ் வந்து டிராஃபிக் ஸ்டாப் லைனை தாண்டி நின்று இருந்தார், நான் ஃபைன் போட்டேன் என்று சொல்லலாம். அப்போ அது சலான் எங்க? இது போல எளிதாக செய்ய முடியும். இப்போ அந்த சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் ரிட்டையர் ஆனதுக்கு இந்த சக்திவேல்னு சூப்பர் போனார்ல, இப்போ அந்த சப் இன்ஸ்பெக்டர் போய் விஜிலன்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுலாம் நடக்கிறதா? அவங்க அப்படியா பென்ஷன் இல்லையா? எவ்வளோ கேட்டாங்க? 1000 ரூபாய். 1000 ரூபாய்க்கு போய் எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டு. ஸோ இதெல்லாம் களைய முடியும். இப்போ அந்த ஒரு மினிஸ்ட்ரியல் ஸ்டாஃப் சஸ்பெண்ட் ஆனால் மற்றவங்க பூரா பயம் வருமா? 2. இதில் இன்னொரு ஃப்ளிப் சைடு இருக்கு. இப்போ தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வாட்ஸ்அப் எண்கள் கொடுக்கப்பட்டு விட்டன டிஜிபி அலுவலகத்தால். ஒவ்வொரு மாவட்டத்திலும் காவல்துறையினர் ஊழலில் லஞ்சத்தில் ஈடுபட்டால் நீங்க அந்த வாட்ஸ்அப் எண்ணில் புகார் கொடுக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட்டுக்கு போறேன். இன்ஸ்பெக்டர் நான் சொன்னது போல நடவடிக்கை எடுக்கவில்லை. இன்ஸ்பெக்டர் நம்பர் என்கிட்ட இருக்கு. நிதிஷ்க்கு 94 அனுப்பிச்ச அதே டெக்னிக்கை நான் கையாண்டா இன்ஸ்பெக்டர் ஒரு 2000 ரூபாய் போட்டு விடுறது. 2000 ரூபாய் போட்டு விட்டு, சார் கேட்டார் சார் அவர், இந்த பாருங்க 2000 அனுப்பிச்சிட்டேன் ஸ்க்ரீன்ஷாட்டு. நீ உனக்கு அவன் யாருன்னே தெரியாது, திடீர்னு வருது வந்து கேட்குறேங்க சார், என்ன சார் வந்து வைப்பா நாளைக்கு பார்த்துக்கலாம் போப்பா அப்படின்ட்டு. இப்படி ஒரு இன்ஸ்பெக்டருக்கோ டிஎஸ்பிக்கு அனுப்பி விட்டுட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸில் இது நிறைய நடக்கும். யாருக்கும் போலீஸை பிடிக்காது. ஓஹோ இப்படி பண்ணுறியா நீ என்று பொதுமக்களும் இப்படி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ டிஜிபியும் சரி, சென்னை சிட்டி கமிஷனரும் சரி, இதர உயரதிகாரிகளும் சரி, லஞ்சத்தில் ஈடுபடும் காவல்துறையினர் மீது எப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறதோ அதே போல பொய் புகார் கொடுப்பவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும், அறிவிக்கவே செய்ய வேண்டும். டிஜிபி கிட்டையும் கமிஷனர் கிட்டையும் நான் வேண்டுகோளாகவே வைக்கிறேன். ஏன்னா பப்ளிக் சர்வன்ஸுக்கு கொஞ்சமாவது ப்ரொடெக்ஷன் வேணும். அப்போதான் அவர்கள் லட்சம் இல்லாமல் வேலை செய்வார்கள். ஸோ யார் வேணாலும் இப்போ ஒரு 2000 அனுப்ப முடியுமா இல்லையா? நம்பர் தெரிஞ்சுன்னா ஜிபேல பண்ணிட்டு இதை பாருங்க ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு நீங்கள் உடனே நடவடிக்கை எடுத்தீங்கன்னா யார் வேலை செய்வா? ஸோ அதை உறுதி செய்யணும். பொய்யா புகார் கொடுத்தீங்கன்னா ரிமாண்ட் பண்ணிடுவோம். இப்போ இந்த பார் நடத்துகிற ஹரிச்சந்திரன் ரிமாண்டு தான் ஆக போகிறான். விட்ட மாட்டேன், உனக்கு 94 அடிச்சான்ல, விடவே மாட்டேன். அவனை பார்த்தேன் அன்னைக்கு சேமிஸ் ரோடுக்கு போனேன், அந்த பாரை 3 வரைக்கும் ஓய மாட்டேன். கொக்கைன்னு வித்துக்கிட்டு எங்க மேல நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா? நீதிமன்றமே சொல்லுது அதை ஃபுல்லா மூடுங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எங்களை அவதூறா பேசுறான்னு போனா வரேன் ராஜா வரேன். உன்னை பத்தி உண்மையாதான் பேசியிருக்கோம். அதான் பைக்கை தூக்குனவரே பாடா பட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நீ வந்து 94,000 அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? அவன் பேரை கேட்டாலே சொல்லுவாங்களே கிட்னி எடுத்துருவாயா, போகாத அங்கிட்டுன்னு. வந்தல்ல இரு பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அதிகாரிகள் பொய் புகார் கொடுக்குறவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். விசாரிச்சா தெரிஞ்சிடும். புரியுதா? ஒன்றும் பெரிய கம்ப சுத்தம் கூப்பிட்டு என்னன்றதை செக் பண்ணனா இவன் வேணுக்குன்னு பொய்யா புகார் கொடுத்துருக்கான்றது தெரிஞ்சிடும். ஸோ பொய்யாக புகார் கொடுத்தால் அவர்கள் மீதும் சட்டம் நடவடிக்கை எடுக்கும் என்பதை உறுதி செய்தால்தான் இந்த அமைப்பின் மீதும் இந்த விசாரணையின் மீதும் மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் நம்பிக்கை ஏற்படும். காவல்துறையினர் குறிப்பாக அச்சம் இல்லாமல் வேலை செய்வார். இப்போ நான் போயிட்டு உன்னை வந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஒன்று அனுப்பிச்சிடுவேன், அவன் மேலே கம்ப்ளைண்ட் அப்படின்னா போய் அனுப்பிட போட அப்படின்னு சொல்கிற துணிச்சல் அந்த அதிகாரிக்கு வேண்டும். பொய் புகார் இருந்தால் உன் மேலே தான் நடவடிக்கை வரப்போகுது அப்படின்ட்டு அதையும் அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். அடுத்ததாக சமீபத்தில் ஆகாஷ்ன்ற ஒரு இளைஞரை ஒரு காவலர் தாக்குனாரு. அது சம்பந்தம் தான் வீடியோலாம் வந்து ரொம்ப பரவுச்சு. நம்மளும் கூட அதற்கு பெருசாக கண்டனம் தெரிவிச்சிருந்தோம் சார். நேற்று அவர் ஆகாஷ் விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. வரவேற்க தகுந்த முடிவு. எதன் அடிப்படையில் சார் அவர் விடுதலை ஆகிறாரு? ஒரே நாளில் தப்பு, பப்ளிக் ப்ரெஷரு. ஸோ சீனியர் ஆஃபீஸர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அவர் நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்திருக்கிறார். காவல்துறை தரப்பிலிருந்து எதிர்ப்பு தெரிவிக்காத காரணத்தால் நீதிமன்றம் அவரை விடுவித்திருக்கிறது. ஓகே, ஸோ இது ஒரு பக்குவமான பண்பான நடவடிக்கை என்று நான் பார்க்கிறேன். எதுக்கு இப்போ இந்த பையன் இப்போ நம்மளுக்கெல்லாம் பெயில் கிடைக்கிறது? சின்ன கேஸுக்கு 30 நாள் 35 நாள் இருக்கும். அதுபோல் அவர் ஏன் அவசியம் இல்லாமல் சிறையில் இருக்க வேண்டும்? இது ஒரு மெச்சத்தகுந்த நடவடிக்கை காவல்துறை தரப்பில். அதே நேரத்தில் அந்த மாணவரை அவசியமின்றி தாக்கிய அந்த எஸ்எஸ்ஐ மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுங்கன்னு நான் கோரிக்கை வைக்கல. துறை ரீதியான நடவடிக்கை எடுங்க. ஊர் பூரா 10 பேர் கேமரா வச்சுக்கிட்டு இருக்கான்றது தெரிஞ்சு அடிக்கிற நீ தானே ஃபஸ்ட் அடிச்ச. அந்த ஆகாஷ் என்ற இளைஞர் அந்த வழக்கை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். சார்ஜ் ஷீட் போடுவாங்க. சார்ஜ் ஷீட் போட்டு அவர் ட்ரையல் நடத்தி அவர் விடுதலை வாங்க வேண்டும். ஒரு ப்ராசஸ்ஸு, ஒரு கேஸ்லேருந்து சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு விடுதலை ஆகிறதுக்கு எத்தனை வருடம் ஆகும், எவ்வளோ கஷ்டன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கோர்ட்டுக்கு வாய்தாவுக்கு போகணும். ஸோ அப்போ அவர் பிரச்சனை திருப்பி தாக்கியதற்காக தன் மீது நடந்த தாக்குதலுக்கு பதிலுக்கு தாக்கியதற்கு அவர் வழக்கை எதிர்கொள்கிறார்ல, இந்த எஸ்எஸ்ஐ மீது நடவடிக்கை எடுக்கும். சார் இன்னொன்று நீங்கள் முன்பே சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி வந்து அதிகாரிகள் ரீல்ஸ் போடுறது, இன்ஸ்டாகிராமில் உட்காந்து வந்து புகைப்படத்தை போடுறது, அதெல்லாம் வந்து டிஜிபி அவர்கள் கண்டிக்கணும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவங்க மக்கள் பணி பண்ண வந்திருக்காங்க, மக்கள் பணியை தான் அவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஆரம்பிச்சிட்டார் சார் வரம் தரும் வருண் அவர்கள். கை உதறும் காட்டில் போய் குரங்கு கூட பேசிக்கிட்டுன்னு சொல்லிட்டு தான் அவனை போஸ்டிங் போட்டிருக்கேன். நேற்று அதே மாதிரி அதான் ஃபோனில் பேசிட்டு இருந்தார், ஒரு குரங்கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. ஓ ஓகே. அங்கே போய் சோஷியல் மீடியா ஃபோட்டோ வராமல் இருக்க முடியல, பரபரங்குது. டிஜிபி அவர்கள் இந்த வருணெல்லாம் சரி ஏதோ சர்வீஸில் வச்சுருக்காங்களேன்னு சந்தோஷமாக இருக்கணும், அடங்கலை. ஏற்கனவே நான் டிஜிபி அலுவலகத்தில் ஒரு புகார் ஒன்றை அளித்திருக்கிறேன். நம்ம ஏற்கனவே நடத்திட்டு இருந்த யூடியூப் சேனலோட பாஸ்வேர்டை மாற்றினது, அண்டு அதர் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸோட பாஸ்வேர்டை மாற்றினது, 25 வருடங்களாக நான் பயன்படுத்தி கொண்டிருந்த மெயிலை
பயன்படுத்த முடியாமல் செய்து அதோட பாஸ்வேர்டை மாற்றினது, இது எல்லாவற்றையும் விட வருண் சீஸ் பண்ண என்னோட ஃபோனில் இருந்த தனிப்பட்ட புகைப்படங்கள் பொதுவெளிக்கு வந்தது. போலீஸ் சீஸ் பண்ணுற ஒரு ஃபோனில் இருக்கிற எல்லா டேட்டாவும் எவிடன்ஸ், அது எப்படி சோஷியல் மீடியாவுக்கு போகுது? இதை பண்ணது வருண். ஸோ இந்த புகாரை கீழே விரித்து போட்டு அதன் மீது டிஜிபி தூங்கி கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். இந்த நேரத்தில் அவருக்கு இந்த புகாரை நினைவூட்ட விரும்புகிறேன். அந்த புகாரில் விசாரணையை ஆரம்பிங்க. நான் ஏற்கனவே டீட்டெயிலாக எந்த சூழலில் டேட்டா வெளியில் போச்சுன்றதை விரிவாக பதிவு செய்திருக்கிறேன். ஐக்ளவுடு பாஸ்வேர்டு. ஸோ டிஜிபி அவர்கள் உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுத்து வருணை சஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா வீட்டில் உட்காந்து ஃபோட்டோ போடுங்க, யூனிஃபார்மே போடக்கூடாதுங்க. இது ஒரு தவறான போக்கு. ஏற்கனவே ஒரு பழைய டிஜிபி இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் யூனிஃபார்மில் நீங்கள் ஃபோட்டோஸே போஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு சங்கர் ஜிவால் அவர்கள் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறார். நீ திருப்பி போடுறேன்னா என்ன தைரியம் சார்? யார் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணிட முடியும்? He is challenging Mahesh Kumar Agarwal's authority. He is challenging the head of police forces authority. இப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான கவர்மெண்ட் இருக்கும்போது நீ இந்த வேலையை பண்ணுறேன்னா, திமுக கவர்மெண்ட்லாம் இருந்துச்சுன்னா நீ என்னென்ன ஆட்டம் ஆடுவ? அதிமுக வந்துடும்னு 6 மாதமாக மிதுன் பழனிசாமி கூட சுற்றின்னு இருந்தேன்னா இப்போ என்னாச்சு? ஸோ முதல்வர் அவர்களே இதில் தலையிட வேண்டும். இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் தீங்கு. நான் கேட்குறேன், ஒரு கான்ஸ்டபிள் இப்படி யூனிஃபார்மில் 4 வீடியோ போட்டால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா சார்? சொல்லுங்கள். இல்லை, அவருக்கே ஒரு பொறுப்பு வேணும்ல சார். அரை மெண்டல் வந்தாலும் வாயை போடுங்காதீங்கம்மா, பேசாமல் இருங்கம்மா. இவங்க சொல்கிறாங்களே மொரால் கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு, இதில் கெட்டு போகாதா? பெரிய ஆஃபீஸர் சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கீழே இருக்கவங்க செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்னா அது டிஜிபியோட அத்தாரிட்டிக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சேலஞ்சு. மகேஷ்குமார் அகர்வாலை எள்ளி நகையாடுகிறார். என்ன செய்ய வேண்டுமோ செய்யுங்கள், செய்யவில்லை என்றால் உங்களுக்கு இவ்வளோதான் அத்தாரிட்டின்னு தான் நாங்கள் புரிஞ்சுக்கணும். நேற்று உச்சநீதிமன்றத்திலே நீதிபதி திருமதி நாகரத்னா அவர்களின் அமர்வு முன்பு தமிழ்நாட்டில் காவல்துறையினரின் இந்த சீனியாரிட்டி இஷ்யூ நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம்ல, எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷன் சீனியாரிட்டியில் ஊறுபட்ட குளறுபடிகள் என்று பேசியிருந்தோம் அல்லவா? அது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வருகிறது. திரு ரஞ்சித் சிங் என்பவர் தான் அந்த வழக்கை தொடுத்தது. திரு ரஞ்சித் சிங் ஏற்கனவே தொடுத்த வழக்கில் தான் அதே அமர்வு, திருமதி நாகரத்னா நீதிபதி அவர்கள் தலைமையிலான அமர்வு விரிவான தீர்ப்பை கொடுத்து, உங்கள் இஷ்டத்துக்குலாம் நீங்கள் சீனியாரிட்டியை ஃபிக்ஸ் பண்ண முடியாது என்று தெளிவான ஒரு விரிவான தீர்ப்பை கொடுத்திருந்தது. நேற்று இந்த வழக்கு அவர் முன்பு விசாரணைக்கு வரும்போது திரு ரஞ்சித் சிங் அவர்கள் சார்பில் மூத்த வழக்கறிஞர் மேனகா குருசாமி அவர்கள் ஆஜராகினார். ஆஜராகி அவர் பேச தொடங்கியதுமே, we have passed a detailed order. இப்போயும் வரீங்க, he is number 1. அதாவது ரஞ்சித் சிங் அவர் தானே சீனியாரிட்டியில் நம்பர் 1. நாங்கள் தான் விரிவாக ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டோமே, எதுக்கு இப்போ திருப்பி வரீங்க என்று கேட்கும்போது, அதுதான் பிரச்சனையே. நம்பர் 1ஆக இருந்த நான் இப்போது 21க்கு சென்று விட்டேன். அது எப்படி பாசிபிள் என்று கேட்கிறார்கள். நீங்கள் யூ ஆர் தி ஃபர்ஸ்ட் ரேங்கில் இருக்கிறவங்க எப்படி 21 ஆவீங்க என்று கேட்டதும் மேனகா குருசாமி சொல்கிறாங்க, 2 பேட்சை ஒன்றாக்கிட்டாங்க. 99இல் பணியில் சேர்ந்தவர்களையும் 2000 ஆண்டில் பணியில் சேர்ந்தவர்களையும் இணைத்து விட்டார்கள். அப்படின்ன உடனே ஹவுஸ் திஸ் பாசிபிள் என்று அவர் ஜட்ஜு வினவிய போது, இல்லை இது போல் செய்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தவறாக புரிந்து கொண்டு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த ஒரு உத்தரவின் விளைவாக இந்த குழப்பம் நேர்ந்திருக்கிறது அப்படின்லாம் சொன்ன உடனே எல்லாருக்கும் அனைவருக்கும் அந்த அரசு தரப்புக்கு நோட்டீஸ் அனுப்பிவிட்டு இந்த சீனியாரிட்டியை ரிவைஸ் பண்ண ஆர்டருக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்க. ஸ்டேட்டஸ் கோ என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். இது என்ன நடந்திருக்குன்னா, 1999ஆம் ஆண்டு ஒரு 500 சொச்சம் பேர் பணியில் சேர்ந்து பயிற்சி முடிக்கிறார்கள். 2000 ஆண்டில் சரியாக ஒரு வருடம் கழித்து இன்னொரு 356 பேர் பயிற்சிக்கு செல்கிறார்கள். இவங்க சென்றதும் இவர்களை தனித்தனியாக வைக்கிறாங்க. இந்த 2000 ஆண்டில் பயிற்சி முடித்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க நாங்கள் 2 பேருமே ஒரே எக்ஸாமுக்கு தான் நாங்கள் அப்ளை பண்ணோம், அதனால் எங்களையும் அவங்களே ஒன்றா சேருங்க என்று சொல்லும்போது 2011ஆம் ஆண்டு இப்போது உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய திரு MM சுந்தரேஷ் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக அப்போது இருந்தார் 2011ஆம் ஆண்டில். அப்போ அவர் இது 2ம் வேற. நீங்கள் ஒரு பீரியடில் ட்ரைனிங் முடிக்கிறீங்க, நீங்கள் ஒரு பீரியடில் ட்ரைனிங் முடிக்கிறீங்க, 2ம் தனித்தனி பேட்ச், 2ஐயும் ஒன்றாக கருத முடியாதுன்னு சொல்லி அந்த இஷ்யூ செட்டில்டு. அந்த தீர்ப்புக்கு எதிராக அரசும் மேல்முறையீடு செய்யவில்லை, சம்பந்தப்பட்டவர்களும் மேல்முறையீடு செய்யவில்லை. தட் பிகேம் ஃபைனல். இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ 2 ஒன்றா சேர்த்துட்டாங்க. இப்படி ஒன்றாக சேர்த்து உத்தரவு பிறப்பித்ததன் காரணமாக மட்டும் ஒரு வாரத்தில் 6 பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் ஆயிருக்கு. இந்த சீனியாரிட்டி இஷ்யூ தொடர்பாக மட்டும் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் சேர்த்து 50 வழக்குகளுக்கு மேல் நிலுவையில் இருக்கிறது. இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்? இப்போது நாம் நமது நிகழ்ச்சியில் பேசிய பிறகு டிஜிபி அலுவலகத்தில் விவாதம் நடந்திருக்கிறது. பேசுகிறாங்க, ஏதோ சிக்கல் ஏதோ இருக்குது, பிரச்சனை, சரி இதை எடுத்து சரி செய்யலான்னு பார்த்தா எப்படி சரி செய்வது என்று யோசித்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்தபோது வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்டது உங்களுக்கு நினைவு இருக்கும். பல வருடங்களாக 2 மாநில அரசுகளுக்கு தண்ணி காட்டி கொண்டு யாராலும் பிடிக்க முடியாமல் இருந்த வீரப்பனை தனது காவல்துறை பிடித்து விட்டது, சுட்டு விட்டது என்பது அறிந்து மகிழ்ச்சி அடைந்த செல்வி ஜெயலலிதா அந்த அதிரடி படையில் இருந்த அத்தனை பேருக்கும் ப்ரமோஷன் போட்டோம். ஒரு படி ப்ரமோஷன்.
அப்படி பதவி உயர்வு அளித்த போது வீரப்பனை சுட்டவர்கள் மட்டுமல்லாமல் அதிகாரி வீட்டில் தோசை சுட்டவர்கள் சப்பாத்தி சுட்டவர்களும் பதவி உயர்வு பெற்றார்கள் என்பது குறிப்பிடத்தகுந்த விஷயம், கிளை கதை. ஸோ இப்போ ஒருத்தர் சப் இன்ஸ்பெக்டரா இருக்காரு, 1 ஸ்டெப் ப்ரமோஷன் அரசு ஆர்டர் போட்டுருச்சு, இன்ஸ்பெக்டர் ஆயிடுறாரு. அப்படி பதவி உயர்வு பெற்றவர் என்ன கிளைம் பண்றாங்கன்னா, நான் இப்போ இன்ஸ்பெக்டர் ஆயிட்டேன்ல, இனிமேல் என்ன இன்ஸ்பெக்டர் சீனியாரிட்டியில் வச்சு கொண்டு போங்கன்றாங்க. அவர் இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் எஸ்ஐ போஸ்டிங்ல இருந்தப்ப அவர் சீனியாரிட்டி வருமா, அதுதான் வந்து அப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுதானே சரி. ஆனா இவங்க எல்லாம் போய் என்ன கேட்கறாங்க, இன்ஸ்பெக்டர் ஆகிட்ட இனிமேல் என்ன இன்ஸ்பெக்டர் வச்சு இப்படி இந்த சீனியாரிட்டியில் கொண்டு போங்கன்றாங்க. இது தொடர்பாக இங்கிட்டு 10 வழக்கு அங்கிட்டு 10 வழக்கு, உயர்நீதிமன்றம் இங்கிட்டு 2 தீர்ப்பு அங்கிட்டு 2 தீர்ப்பு. அப்போது டெல்லி ஆணையராக இருந்து ஓய்வு பெற்ற சஞ்சய் அரோராவும் டிஜிபியாக அசோக் குமார் என்பவர்களும் இருக்கிறார்கள். அவங்ககிட்ட இந்த பிரச்சனை வருது, சார் இங்கிட்டு 2 ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு அங்கிட்டு 2 ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ரூலு என்ன சொல்லுது, சார் ரூலு 1 ஸ்டெப் ப்ரமோஷன் தான் அரசே கொடுத்துருக்கு. அப்போ 1 ஸ்டெப் முடிஞ்ச பிறகு நீ பழைய சீனியாரிட்டிக்கு போயிடணும், இவங்களை அப்படியே தூக்கி வச்சோன்னா அது சரியாக வராது என்று சொன்னதும் அதுபடி எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுன்னு சொன்னாங்க, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கே போக முடியல யாராலையும். அதுபோல் இப்போதும் விதிகள் என்ன சொல்கிறதோ அந்த விதிகளை பின்பற்றினாலே இந்த சிக்கலை தீர்க்க முடியும். யூனிஃபார்ம் டெஸ்ட்டில் என்ன ரேங்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கன்னா, யூனிஃபார்ம் டெஸ்ட்டு நம்ம ஏற்கனவே இந்த மகளிருக்கு இந்த சிக்கலெல்லாம் நம்ம விரிவாக பேசிட்டதுனால நான் திரும்ப அதுக்குள்ளே போக விரும்பவில்லை. யூனிஃபார்ம் டெஸ்ட்டு போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் நீங்கள் வாங்குற மாதிரி அதுபடி ப்ரமோஷனை போட்டுட்டு போங்களேன். இதை தூக்கி அதில் போட்டு, அதை தூக்கி இதில் போட்டு, இதை தூக்கி இதில் போட்டு இடியாப்பம் ஆக்கிட்டாங்க. இதை இடியாப்பம் ஆக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த இடியாப்பத்தை எப்படி அவுக்கிறதுன்னு உட்காந்துட்டு இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒன்றும் கம்ப சூத்திரமே இல்லை, எளிது. ஸோ இந்த சிக்கலை தீர்த்து இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கினால் டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் அவர்களை வாழ்வாங்கு வாழ்த்த அத்தனை காவல்துறையினரும் காத்திருக்கிறார். இத்தனைக்கு அவங்க எல்லாம் ரூல் படி தான் பண்ணுங்கன்னு தான் சொல்றாங்க. ரூல் படி பண்ணுங்கன்னு தான் சொல்றாங்க. கவர்மெண்ட் பதவியில் எப்படிப்பா அவுட் ஆஃப் டர்ன் இல்லை அவுட் ஆஃப் தி வே எப்படி ப்ரொமோஷன் கொடுக்க முடியும்? எனக்கு இந்த குழப்பங்களுக்கெல்லாம் பெருங்காரணமாக இருப்பது நிர்வாகம் பற்றி முழுமையாக அறிந்த டிஜிபி திரு வெங்கட்ராமன் அவர்கள் என்பதுதான் எனக்கு உள்ளபடியே வருத்தம். சைலேந்திர பாபுவோ சங்கர் ஜிவாலோ இதை பண்ணிட்டு தானே நான் வருத்தப்பட்டுக்க மாட்டேன். அவங்களுக்கு அக்கறையும் இல்லை, அறிவும் இல்லை. எல்லாம் தெரிந்த வெங்கட்ராமன் இதற்கு மூல காரணமாக இருக்கிறாரே எனும்போது எனக்கு உள்ளபடியே மனது வேதனை அடைகிறது. இப்போது இருக்கக்கூடிய திரு மகேஷ்குமார் அகர்வால் அவர்கள் நினைத்தால் இதை தீர்க்க முடியும். ஸோ கூப்பிட்டு ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு இது எப்படிங்க சரி பண்ணலாம், ரூல் என்ன சொல்லுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே சீனியாரிட்டி சரி பண்ண முடியும். ஸோ அதை விரைவாக செய்து இந்த சிக்கலுக்கு தீர்வு காணுவார் என்று நான் நம்புகிறேன். அடுத்ததான் நீங்கள் டீ கடை பெஞ்சில் ஒரு செய்தி வந்திருக்கு சார். முதல்வர் விஜய் அவர்களே அவங்க அமைச்சர் ஏமாத்திருக்கதா நீங்கள் செய்தி வந்திருக்கு. அதில் என்ன சார்? சுரேஷ் கண்ணன் என்பவர் ஒரு ஜேசிபி பொம்மை ஒன்று முதல்வருக்கு அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மீட்டில் ப்ரெசென்ட் பண்ணாங்க. அந்த நபருக்கு எதிராக அமலாக்கத்துறை வழக்கு இருக்குது, வேறு சில வழக்குகளும் அவர் மீது நிலுவையில் இருக்குது. அவரை மேடைக்கு அழைத்து சென்றது தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா என்று இந்த டீ கடை பெஞ்சில் இண்டிகேட் பண்ணியிருக்கு. இவங்க அமைச்சர் சைடு வந்து எனக்கு இவங்க தெரிஞ்சவரும் கிடையாது, ரிலேட்டிவும் கிடையாது, அதில் செய்தியில் வந்திருக்கிறது போல என்று சொல்கிறார்கள். எது எப்படியோ இவருக்கு தெரிஞ்சவரோ உறவினரோ இதெல்லாம் நம்ம தூக்கி ஓரமாக வச்சுருவோம். ஸோ இது போன்ற ஒரு நபர் முதல்வரை அணுகி இப்படி ஒரு பரிசை கொடுக்க முடிகிறது என்றால் எங்கே தவறு நடந்திருக்கிறது என்பதை உளவுத்துறை ஆராய வேண்டும். இது ஒரு பெரிய மிஸ்டேக்காக நான் பார்க்கல. அமலாக்கத்துறையில் வழக்கு நிலுவையில் இருக்குது, அவர் போய் ஒரு ஜேசிபி மாடலை பரிசாக கொடுக்குறாருன்னு வச்சுக்குவோம். இதையும் முதல்வரிடமும் துணை முதல்வரிடமும் உலகக்கோப்பை கொடுத்ததோடு ஒப்பிட்டு பார்க்கத்தானே வேண்டும். அது 2 பேருக்கு 2 கோப்பை, ஆட்சியப்பங்கிட்டேருந்து வாங்கினது, பாத்திர கடையில் வாங்கினது. அதே போல் வெற்றி டிவி லோகோ வெளியீட்டு விழா இன்று நடக்கிறது. லீராயல் மெரிடியனில் இன்று மாலை 6 மணிக்கு நடக்கிறது. அந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் சபாநாயகர். நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று லோகோவை வெளியிடுபவர் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், ராஜ்மோகன் என்று இந்த அமைச்சரவையில் இருக்கும் அத்தனை பேரின் பெயரையும் போட்டு வாழ்த்துரை என்று போட்டிருக்கிறார்கள். இந்த சேனலை நடத்துபவர் சிங்கார வடிவேலன் என்ற அதோட மேலாண் இயக்குனர். இந்த சிங்கார வடிவேலன் திரைத்துறையிலே ஏற்கனவே பல மோசடிகளை செய்து நடிகர் விமல் அவர்களை எல்லாம் ஏமாற்றி சிறையில் இருந்தவர். இப்போ அவர் எங்கேயோ திருப்பி துட்டு ஆட்டைக்கிட்டே போட்டு ஒரு தொலைக்காட்சி சேனலை தொடங்குகிறார். இன்னைக்கு லோகோ தான் வெளியிடுறாங்க. அத்தனை அமைச்சர் பெருமக்களும் இதில் கலந்து கொள்கிறார்கள் என்று அவங்க எல்லார் பேரும் இருக்கிறதில்ல, கலந்து கொள்கிறார்கள் என்றால் இது என்ன மாதிரியான செய்தியை மற்றவர்களுக்கு உணர்த்துகிறது? இதையெல்லாம் தான் உளவுத்துறை கவனிக்க வேண்டும். மந்திரிங்களுக்கு தெரியாது, ஆனந்துக்கு தெரியாது, ஆதவுக்கு தெரியாது. ஓ நமக்காக வெற்றி டிவி தொடங்க, ஓகே நைஸ் அப்படின்னு போயிடுவாங்க. உளவுத்துறை கண்காணித்து இதை தடுக்க வேண்டும். அப்போ நான் தான் கவர்மெண்ட் சேனல் நடத்துகிறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பல நடிகர்களை ஏமாற்றிய சிங்கார வடிவேலன் என்னென்னவெல்லாம் செய்வார். ஸோ இதையெல்லாம் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. புதிய அரசு, கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அரசு, அதிகாரிகள் தான் இதை வழி நடத்த வேண்டும். அதிகாரிகளே இந்த அரசை கவிழ்ப்பதற்கு எல்லா வேலைகளையும் செய்வார்கள்.
அந்த அதிகாரிகளை வழிக்கு கொண்டு வர வேண்டியது முதல்வருடைய பொறுப்பு. அடுத்ததான் அந்த கல்வித்துறை சார்பில் வந்துட்டு சிஜேபி போராட்டம், ஒரு சில போராட்டங்கள்லாம் வந்து மாணவர்கள் பங்கேற்க கூடாது, அது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்வி நிர்வாகமும் கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு கல்லூரிகளுக்கு ஃபுல்லாக சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க சார். அதற்கு சிபிஎம், அப்புறம் சிபிஐ, பாமக எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அது எப்படி ஒரு போராட்டத்துக்கு கூட மாணவர்கள் போகக்கூடாதுன்னா அது எந்த மாதிரியான அணுகுமுறை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சார். சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொட்டீனாக பல சர்க்குலர்களை அனுப்பும். குடியரசு தினம் வருகிறது, சந்தேகத்திற்கிடமான குற்றவாளிகள், தீவிரவாதத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், ஏற்கனவே தீவிரவாத வழக்குகளில் சந்தேகப்படக்கூடியவர்கள், இவர்களை கண்காணிப்பில் வையுங்கள். பிரதமர் வருகிறார், பழைய குற்றவாளிகளை தடுப்பு காவலில் வையுங்கள். முக்கியமான இடங்களில் பரிசோதனை நடத்துங்கள், ரயில்வே நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், இங்கெல்லாம் பரிசோதனை நடத்துங்கள். இது போன்ற சர்க்குலர் அனுப்புவாங்க. சமீபத்தில் டெல்லியிலே அந்த கரப்பான்பூச்சி கட்சி நடத்திய அந்த மாபெரும் போராட்டம், அந்த போராட்டத்தை ஒட்டி ஒரு அமைச்சர் ராஜினாமா செய்தது எல்லாவற்றையும் நாம் பார்த்துருக்கோம். இதை ஒட்டி ஜென்ரலாக சர்க்குலர்ஸ் வந்திருக்குன்ட்டு நான் ஊகிக்கிறேன். ஐபி அனுப்புவாங்க, ஹோம் மினிஸ்ட்ரி அனுப்புவாங்க, எல்லா ஸ்டேட்ஸுக்கும், நாட் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு, எல்லா ஸ்டேட்ஸுக்கும். அதை நீங்கள் பின்பற்றணும். ஓகேவா? இப்போது நீங்கள் இவங்களெல்லாம் தடுங்கன்னு பொருள் அல்ல, கண்காணிப்பில் வையுங்கள், அலர்ட்டாக இருங்க. இண்டிபெண்டன்ஸ் டே வருதுப்பா, அலர்ட்டாக இருங்கப்பா. அலர்ட்டாக இருங்கன்னா என்ன பொருள்னா 13 நைட்லேருந்தே நைட்டு வெஹிக்கிள் செக், எல்லா இடங்கள்லையும் செக், இதான் அதுக்கு பொருள். இங்கே 2 விதமாக இது டெவலப்மெண்ட் வருது. ஸோ அலர்ட்டாக இருங்கன்னு சீஃப் செக்ரட்டரி ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. அதை ஃபாலோ பண்ணி கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் அனுப்பக்கூடிய சுற்றறிக்கையில் இவர்கள் கலந்து கொள்ளாமல் தடுங்கள்னு அது மாறுது. இதுக்கு நடுவில் அத்தலகுடியில் இங்கே ஒரு குஜிலியம் பாறை என்று நினைக்கிறேன், ஒரு தாசில்தார் சிபிஐ கட்சியின் உறுப்பினர்கள் எல்லாம் கணக்கெடுங்கள். ஆக்சுவலி சிபிஎம் அவருக்கு நன்றி சொல்லணும். எங்கள் கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல, கொஞ்சம் கணக்கெடுத்து சொல்லியா. ஆமாம், ஆனால் அதுக்கு அவங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கூட இது போல் நடந்தது இல்லைன்னு இன்னைக்கு எல்லாம் அதிர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் ரொட்டீன். இடதுசாரிகள் தான் போராட்டம் நடத்துவார் இல்லையா? இடதுசாரிகள் தான் மக்கள் பிரச்சனைகளுக்கு முன்னின்று நிற்பார்கள். இடதுசாரிகள் தான் காவல்துறையின் அடக்குமுறைகளை கண்டு அஞ்ச மாட்டார்கள். இதனால் பிரிட்டிஷ் காலத்திலிருந்து இந்த கண்காணிப்பு நடைமுறை தொடர்கிறது. ஒரு லகுடபாண்டி தாசில்தார் இந்த சுற்றறிக்கை அனுப்பியதோடு அதை எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டார். இது போக தலைமைச் செயலாளரோட கடிதம் வெளியே வந்துருச்சு, அதை சரி பண்ணிட்டாங்க, வாபஸ் வாங்கிட்டாங்க, ஃபைன். இன்னொரு கோணத்திலிருந்து இதை பார்க்க வேண்டும். தலைமைச் செயலாளரின் கடிதத்தின் தொடக்கத்திலேயே டாப் ப்ரையாரிட்டின்னு போட்டிருக்கோம். அந்த கடிதம் எப்படி வெளியே வந்தது? கவர்மெண்ட் நடத்துறீங்களா, டிராமா கம்பெனி நடத்துறீங்களா என்று தான் நான் முதல்வர் விஜயை பார்த்து கேட்க விரும்புகிறேன். நான் நாளைக்கு சீக்கிரட்டாக ஏதாவது ஒன்று சொல்லணும்னா கூட நாளைக்கு அது வெளியே வந்துச்சு என்ன சார் பண்ணுறது? நான் ஒரு பத்திரிகையாளராக எனக்கு இந்த டாக்குமெண்ட் வெளியே வந்தது சந்தோஷம். நீங்கள் அரசு நடத்துறீங்க, இது எப்படி வெளில போச்சு, சோஷியல் மீடியாவுக்கு எப்படி போச்சு? அதில் என்ன இருந்துச்சு சார்? இதான் இந்த சர்க்குலர், கண்காணிங்க, கரப்பாம்பூச்சி கட்சி, இடதுசாரிகள் போராட்டம், அதெல்லாம் கண்காணிங்க. இது எப்படி வெளியே வந்து தன்னை சுற்றி எத்தகைய சதிவேலை பின்னப்படுகிறது என்பதை விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு தெரியுதா? ஸோ முதல்வர் அவர்கள் இந்த கடிதம் எப்படி வெளியானது, எங்கிருந்து வெளியானது, வெளியானதற்கு யார் காரணம், இதை கண்டறியலைன்னா எல்லாமே வெளியாகும். ஸோ அந்த அரைவாசலில் இருக்கக்கூடிய 2 கோழிகளை நீங்கள் நம்பினால், இல்லை ஒரு அரசுக்கு கீழே 1-2 துரந்தர்கள் இருந்தால் ஓகே, அனைவருமே துரந்தர்களாக இருந்தால் எப்படி தான் அவர் சமாளிப்பார்? அதுதான் சமாளிச்சுதாம்மா ஆகணும். நீங்கள் தாம்மா முதலமைச்சர், நான் தான் சவுக்கை எடுத்து சுழட்டுங்கன்னு மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். இவர் மயிலிறகால் வருடி கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஹெட் ஷுட் ரோல். ஜெயலலிதா பார்த்து ஏன் அதிகாரிங்க நடுங்குனாங்க? காலையில் ஒரு கமிஷனர், சாயங்காலம் ஒரு கமிஷனர். யோசிக்க நம்ம இப்போ தானே போட்டோம், நம்ம எப்படி மாற்றுறது? ஏன் நான் தானே போட்டேன், நானே மாத்துறேன். அதனப்பா சீஃப் மினிஸ்டர், தி ஆஃபீஸர்ஸ் ஒர்க் அண்டர் தி ப்ளஷர் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர், நாட் தி அதர் வே. இப்போ சீஃப் செக்ரட்டரி எழுதக்கூடிய ஒரு சீக்ரெட் கம்யூனிகேஷன் சோஷியல் மீடியாவுக்கு எப்படிங்க போகுது? எனக்கு கிடைச்சா அதை நானும் வெளியிடுவேன், அதை சொல்லிடுறேன். ஆனால் எப்படி கிடைக்கிற மாதிரி நீங்கள் நிர்வாகம் நடத்துறீங்க? நிதிஷ் சொன்னது போல அடுத்தடுத்து நாளை ஆவணங்கள் வெளியாகும். எப்படி அரசை நடத்துவீர்கள்? நான் உறுதியாக சொல்கிறேன், இந்தியா முழுக்க உள்துறை இது போன்ற சுற்றறிக்கைகளை அனைத்து மாநில அரசுகளுக்கும் அனுப்பியிருக்கும். ஆனால் அந்த விஷயம் வெளியே வரல, எங்கேயும் வராது. சிஜேபி பார்ட்டியை பார்த்து பிஜேபி அஞ்சுகிறது என்பது உண்மை. அப்போ அது மற்ற மாநிலங்களுக்கும் பரவக்கூடாது என்று தடுப்பதற்கு பிஜேபி முனையும் என்பதும் உண்மை. அப்போ ஸ்டேட்ஸுக்கெல்லாம் இது போன்ற சர்க்குலரை அனுப்புவாங்க. ஸ்டூடெண்ட்ஸை கண்காணிங்க, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட தான் இந்த அப்ரைசிங் நடக்குது. அங்கெல்லாம் வெளில வரல, இங்கே ஏன் வெளில வருது? அப்போது இது வெளியாவதற்கு யார் காரணம்? இதை இந்நேரம் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்க வேண்டும். அண்ட் பார்ப்பதற்கு இந்த அரசு பலவீனமாக தோன்றும். சர்க்குலர் வந்து வந்தால் ஐயோ இல்லை ஏதோ மிஸ்டேக், விடுங்க வாபஸ் வாங்கிட்டாங்க, இப்படி வாபஸ் வாங்கிட்டே உட்காந்துருப்பீங்களா? ஒரு தவறு செய்கிறீங்க வாபஸ் வாங்குறீங்க, 2 தவறு செய்கிறீங்க வாபஸ் வாங்குறீங்க. தவறு செய்து வாபஸ் வாங்குறதுமே பொழப்பா போச்சு உங்களுக்கு. அப்போ தி ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் வில் ஸ்மெல் பிளட். உங்களுடைய பலவீனத்தை உணர்ந்து கொண்டால் உங்களை ஆட்சி நடத்தவே விடமாட்டார்கள். நான் மீண்டும் மீண்டும் சொல்றது, நீங்கள் சவுக்கை எடுத்து சுழற்றாவிட்டால் இந்த அதிகாரிகள் உங்களுக்கு எவ்வளவு இடைஞ்சல்கள் கொடுக்க முடியுமோ கொடுப்பார்கள்.
எந்த அதிகாரிக்கும் இந்த அரசை பிடிக்கவில்லை. நான் பேனாவை எடுத்து ஒரு கையெழுத்து போட்டேன்னா 1 கோடி பாப்பா, என்னால் எதுவுமே வாங்க முடியல. இந்த தங்க வேட்டை சாகு இந்த கவர்மெண்ட்லேயும் வசூலை போட்டுக்கிட்டு இருந்தாரா, பற்றி விட்டாங்க. இப்போ அடுத்த ஒரு அதிகாரிக்கு அந்த மனவேதனை இருக்குமா இருக்காதா? ஐயோ 5 போஸ்டிங் 5 கோடி போச்சு போச்சு போச்சு. அப்போ அந்த காண்டில் எப்படி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்? ஸோ இப்போது இந்த அரசு கவிழ்ந்து பலர் பகல் கனவு கண்டது போல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவும் திமுக ஆதரவோடு ஒரு அரசு அமைந்தால் எந்த அதிகாரிக்காவது மன வருத்தம் இருக்குமா? அதுவும் எப்படி திமுக ஜோடி எப்படி பிரமாதமாக இருக்காதே. 5 கோடி 10ஆம் வரும். இவங்க என்னடான்னா வாட்ஸ்அப்பில் கம்ப்ளைண்ட்டை கொடு, இதில் கம்ப்ளைண்ட்டை கொடுன்ட்டு நான்சென்ஸ். இந்த டாஸ்மாக் எம்ப்ளாயிஸ் எப்படி 10 ரூபா வாங்கி பழக்கப்பட்டாங்களோ அது மாதிரி 10 கோடி வாங்கி பழக்கப்பட்டவர்கள் தான் இந்த அதிகாரிகள். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு வாங்காமல் கை உதறது போல அதிகாரிகளுக்கு உதறாதா? அப்போ இந்த ஆட்சியை அண்டர்மைன் பண்ணுறதுக்கும் கவுத்து விடுறதுக்கும் அதிகாரி வேலை பார்ப்பானா மாட்டானா? நிச்சயமா பண்ணுவாங்க. அப்போ அந்த அதிகாரிக்கு நீ லஞ்சம் வாங்குறதுக்கு முதல்ல வேலை வேணும்டா, வேலையே உனக்கு இல்லைன்றதை முதல்வர் உணர்த்தணுமா இல்லையா? உங்க எப்படி 5 கோடி வாங்கி பழக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி காசு வாங்கினா ஜெயிலுக்கு போகணுன்றதையும் பழக்கப்படுத்தணும். எக்ஸாக்ட்லி. ஸோ உனக்கு வேலை இருக்கிறதே ப்ரிவிலேஜ் அப்படின்றத உணர்த்தணும். வேலைதாம்மா ப்ரிவிலேஜ். வேலை இருக்கிறதுனால தான் நீ செக்ரட்டரி உள்ள வர. இல்லைன்னா போய் அங்கே விஸ்டரை நில்லு. இதை செய்யலைன்னா உங்களை நிம்மதியாக ஆட்சி நடத்த விடமாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கங்க. எனக்கும் இந்த அதிகாரிகள்லாம் சஸ்பெண்ட் பண்ணணும், இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்பணுன்றதுலாம் விருப்பம்லாம் கிடையாது. பட் நிர்வாகம் இப்படி தான் நடத்தணும். சார், கர்நாடகாவில் வந்து தமிழர்கள் என்கவுண்டர் செய்யப்பட்டாங்க. அது தொடர்பான சில சர்ச்சைகள்லாம் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எங்களுடைய உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா சொல்லியிருக்கு சார். கர்நாடக முதல்வர் திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் கவனமாக பேச வேண்டும், கண்ணியமாக பேச வேண்டும். இந்த 3 பேர் கொல்லப்பட்ட விதமும் சூழலும் பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன. எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களோ அந்த மாநிலம் இது குறித்து கவலை தெரிவிப்பதும் கேள்விகளை எழுப்புவதும் இயல்பானது. நீங்கள் எங்கள் விவகாரத்தில் தலையிடாதீங்க. இன்னொன்று, அந்த கர்நாடகாவில் ஒரு அமைச்சர் பரமேஸ்வராவோ நம்ம அமைச்சர் கரூரில் 41 பேர் இருந்தபோது நாங்கள் தலையிட்டோமா? என்ன அதில் 41 பேரில் கர்நாடகாக்காரங்க இருந்தாங்களா? இல்லைம்மா, எதுக்குமா சம்பந்தம்? ஏமா அது ஒரு விபத்துமா? அது ஏன்னா போலீஸ் 3 பேரை சுட்டு கொண்டுருச்சுன்னு கேட்டால் நாங்கள் அதில் இல்லை, நீங்கள் இதில் தலையிடாதீங்க. ஐயா நெடுமாறன் அவர்கள் அழகான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். ராஜ்குமார் கடத்தப்பட்ட போது நாங்கள் தலையிடாமல் இருந்திருந்தால் என்ன ஆகியிருந்திருக்கும்? இன்னொன்று, இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 மாநிலங்கள் இவை. விசாரிக்கிற நடவடிக்கை இருக்கானோ முடிஞ்சு போச்சு. இந்த காங்கிரஸ் கட்சி ஏன் வளரவே வளராது, விளங்கவே விளங்காது என்பதற்கு இந்த கட்சி கடைபிடிக்கும் கொள்கைகள் எல்லாம் ஒரு காரணம். தமிழகத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தலைவர் திரு மாணிக் தாக்கூர் அவர்கள் கர்நாடகா பிரச்சனையில் தமிழ்நாடு தலையிடக்கூடாது, தமிழ்நாடு பிரச்சனையில் கர்நாடகா தலையிடக்கூடாது, கோட்டை தாண்டி நீ வராத நானும் வராத என்று இது ஒரு பதிலாக சொல்லியிருக்கார். தமிழன் தானே நீ, அது எப்படி தலையிடாமல் இருக்க முடியும்? ஸோ தமிழக காங்கிரஸ் கமிட்டியே இந்த 3 தமிழர்கள் கொல்லப்பட்டது தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரிக்கை வைக்க வேண்டும். இல்லை என்றால் 2 பேரையும் அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும். அதுலேயும் அந்த சிவகுமார் அவர்கள் பேசுகிறப்ப மாடுலேஷனு, இது எங்கள் பிரச்சனை, நீங்கள் தலையிடுறீங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் அவங்க வேலையை பாருங்கன்றார் சார். இப்படிலாம் பேசக்கூடாது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசுவது ஒரு மாநில முதல்வருக்கு அழகு இல்லை. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினர் தமிழர்களாக இருந்தால் இது குறித்து கேள்வி எழுப்ப வேண்டும். அந்த மாநில அரசுக்கே இது நல்லது. சிபிஐக்கு ஒப்படைச்சிட்டா யாரும் எதுவும் பேச போகிறது இல்லை. ஏன் ஒப்படைக்க மாட்டேன்றீங்க? 3 பேரை கொலை செய்த வனத்துறை அதிகாரிகளை நீங்கள் பாதுகாக்க நினைக்கிறீர்களா? அப்படி தானே நினைக்க முடியும். நம்ம இதற்கு தீர்வு காணும் விதமாக கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசே வழக்கு தொடுக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன். சிபிஐக்கு இதை மாற்றணும் அப்படின்ட்டு போதுமான தரவுகளை சேகரித்து அரசு வழக்கு தொடர்ந்தால் நீதிமன்றங்கள் அதை வேறு மாதிரி அணுகும். கர்நாடக அரசும் இறங்கி வர வாய்ப்பு இருக்கிறது. ஸோ தமிழக முதல்வர் இதை எளிதாக விட்டுவிடக்கூடாது. சிபிஐ விசாரிச்சுட்டு என்ன உண்மைன்றதை சொல்லிட்டோம். அவங்க மேலே தப்பே இல்லை, உண்மையிலே இவங்க சுட்டு தற்காப்புக்காக சுட்டு தான் 3 பேர் செத்து போயிட்டாங்கன்னு சிபிஐ அறிக்கை கொடுத்தா நாங்கள் ஏற்றுக்கிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் எங்கள் இதில் தலையிடாதீங்கன்னு சொல்கிற ஒரு கர்நாடக முதல்வரின் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறை எப்படி இதை சரியாக விசாரிக்கும்? அதனால் அந்த விசாரணை மீது நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காகவாவது இதை மத்திய புலனாய்வு விசாரணைக்கு உத்தரவிடுவது 2 மாநில அரசுகளுக்கும் நல்லது. சார், அடுத்ததா இன்னொன்று வேற மாணிக்கத் அவர்கள் சொல்லியிருக்காரு சார். இயல்பாகவே வந்துட்டு வருங்கால பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்கிறாங்க. அதே போல் காங்கிரஸ் கட்சியிலேருந்து தான் இனியும் தான் வருங்கால பிரதமர்ன்றாங்க, வருங்கால அமைச்சர்ன்றாங்க. அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு இருக்காரு. இவர் பிரதமர்ன்றாங்களாமா? ஆமாம் சார், அவங்க சொல்கிறாங்க. ஓவரல்ல, விஜய் அவர்களுக்கு பிரதமர் ஆசை இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. என்னவென்றால் 2 வருடங்களில் ஒரு மாபெரும் வெற்றியை அடைந்தாயிற்று. அதுக்கப்புறம் இதே வெற்றிக்காக இன்னொரு 5 ஆண்டுகள் காத்திருப்பதா? இன்னொன்று, அந்த வெற்றி எப்படி சுவைக்கும்? இதற்கு அடுத்தது என்ன? ஒரு வீரன், ஒரு விளையாட்டு வீரன் நேஷனல் கேம்ஸில் மெடல் வாங்கினதோடு நின்றுவானா? அடுத்து என்ன பண்ணுவான்? இன்டர்நேஷ்னல், ஏஷியன், அடுத்தது ஒலிம்பிக்ஸு. ஸோ அந்த வகையில் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் அடுத்தது என்னவென்று யோசிப்பார். அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஆலோசகர்களும் அதை நோக்கி தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் வட இந்தியாவிலெல்லாம் விஜய் பற்றி பல்வேறு ரீல்ஸுகள், அதுவும் பொய்யும் புரட்டுமாக ரீல்ஸுகள் வந்து கொண்டிருக்கின்றன.
இதெல்லாம் இங்கே இருக்கிற வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஏற்பாடு செய்த ரீல்கள். ஸோ இப்படி இப்போ நமக்கு ஆரம்ப காலத்தில் உருட்டினாங்கல்ல, குஜராத்தை சிங்கப்பூர் ஆகிட்டாங்க தெரியுமில்ல அப்படின்ட்டு ஃபாரின்ல இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் போட்டு இதான் குஜராத்னு காட்டுவாங்க சிங்கப்பூர் பிரிட்ஜை. சரி, எப்படியோ தமிழர் ஒருத்தர் பிரதமரான சந்தோஷம் தான் சார். ஆனால் ராகுல் காந்தியின் கனவுக்கல்லவா அது வேட்டு வைக்கிறது, காங்கிரஸ் கட்சியின் அடிப்படைக்கே வேட்டு வைக்கிறது என்ற அடிப்படையில் தான் இதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் கட்சி துடிக்கிறது. எல்லா இடைத்தேர்தல்களிலும் வெற்றி பெற்றால் காங்கிரஸின் தயவும் தேவையில்லை, சிறுத்தைகளின் தயவும் தேவையில்லை. அதை நோக்கி தாவேக்க பயணிக்கிறது என்பதை மட்டும் நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இப்போ இங்கே இது குழப்பம் ஆயிடுச்சுன்னா 29 எப்படி கூட்டணி வைப்பீங்க? இப்போ விஜயை பிஎம் கேண்டிடேட்டாக பேச ஆரம்பிச்சுட்டு காங்கிரஸ் கூட எப்படி கூட்டணி வைக்க முடியும்? தாவேக்காரங்களை கேட்டால் சொல்லுவாங்க, இப்படி தான் எடப்பாடியும் கனவு கண்டுட்டு எங்கே உட்காந்துருக்காரு பார்த்தல, பேசாமல் அண்ணனை பிஎம் எடுத்துக்க சொல்லு ராகுலன்னு வாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி 29 அன்ஃபோல்ட் ஆகுதுன்றதை பொறுத்து இருந்தான்னு பார்க்க வேண்டும். சரி சார், இந்த ஆஸ்ட்ரேலியாவில் பல நிகழ்வுகளை பேசணும். தொடர்ந்து நாளையும் பேசும் சார். நன்றி சார். நன்றி.